தர்மங்கள் வந்து இந்த அதாவது வள்ளலாருடைய ஆட்சிக்கு பிற்பாடு செய்கிற தர்மத்தினுடைய பலன் வந்து மிக மிக உயர்ந்த ஒரு பலனை கொடுக்குது. அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வள்ளலாருக்கு முன்பு வந்து இந்த வெளிகள் வந்து சொல்லப்படலை, இந்த வெளிகள் வந்து திறக்கவும் படலை. எந்த ஒரு மனித குலத்துக்கு அந்த உலகத்தில் போய் வாழ்கிறதுக்குரிய வாய்ப்பை வந்து அது வந்து கொடுக்கல. அப்போ யார் மூலியமாக எப்போ இந்த வெளி வந்து திறக்கப்படுது, இந்த வாழ்வு திறக்கப்படுதுனாக்க 19ஆம் நூற்றாண்டில் தான். ஸோ 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த வாய்ப்பு வந்து வள்ளலாருக்கு முதல்ல கிடைக்குது என்பது நமக்கு தெரிய வருது. இல்லை அதுக்கு முன்பு விலங்குன்றது தான் ஒரு பாடலில் சொல்கிறாரு. 15-12 பாடலில் பாருங்கள். ஆமாம், 15-12. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா வெளிகளும் எல்லா காலகட்டத்திலையும் திறந்து விடப்பட்டதல்ல. வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமத்தின் விளைவு அறியீன்றார். சூதாக சொன்னவல்லால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவையின்வர். ஆமாம், அதாவது அந்த வரி எடுத்துக்கங்க. வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றேன். அப்போ வீண்னு சொல்லிட்டாரு, வேத ஆகமங்கள் எல்லாம் வீண் சொல்லிட்டாரு. அப்போ வேதம் என்பது எதை குறிக்கும் அப்படின்றது முதல்ல நம்ம அதை எடுக்கணும். எந்தெந்த வேதத்தை அது உள்ளடக்குது? ஓகே, இந்த ரிக்கு, யஜுர், சாம, அதர் வேதங்கள் எந்த உலகை பற்றி பேசுது அது தெரியணும். ஏன்னா வேதம்னா கண்டிப்பாக அது ஒரு எல்லையை பேசும், அது ஒரு உலகத்தை பேசி தான் ஆகணும் இல்லைங்களா? வேதம்னா அது எங்கே போய் வாழ்கிறத பற்றி பேசுது அப்படின்னு தெரியணும். அப்போ பராபரை மிஞ்சி அது பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பராபரையோடு தான் அது நிற்கிது. பராபரைக்கு மேலேயும் ஒரு உலகம் இருக்குது அப்படின்றது பராபரைக்கு தெரியுமானா தெரியாது. அந்த பராபரையை அடைந்தவர்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்போ அதை பிடித்து கொண்டவர்கள் என்ன செய்வாங்க? அதுதான் பெருசு, அதுதான் உயர்ந்தது, இதுக்கு மேலே வேறு இல்லைன்னு பேசுவாங்க. அதனால் வீண்வாதம் ஆடுகின்றேன்னு சொல்கிறார். வேத ஆகமத்தின் விளைவு அறிகின்றது. விளைவு என்பது அதனுடைய பயன், அதனுடைய தன்மை, அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய ஆயுள் காலம் என்னன்றது அவங்களுக்கு விளைவு தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன் தெரியலன்னா அவங்களுக்கு இருக்கிற அறிவு 10 அறிவு. அதனுடைய டிசாஸ்டர்லாம் எப்போ தெரியும்? 12 அறிவு நிலையிலேருந்து பார்க்கும்போது தான் அதை அனலைஸ் பண்ண முடியும். 10லேருந்து அதை கணிக்க முடியாது. அதனால தான் விளைவு அறியின்னு சொன்னார். அதனுடைய விளைவு, அதனுடைய பயன், நீ எவ்வளோ காலத்துக்கு உயிரோடு இருப்போ, அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆகணும்னு அதுக்கே தெரியாது. அதுதான் அதுக்கு தெரியாது. அதனால் விளைவு அறியின்னு சொன்னார். அடுத்து என்ன சொல்கிறாரு? சூதாக சொன்னவள அதோட இயல்பு, அந்த வெளிக்குள்ள இயல்பு என்னன்னா வெளிப்படையாக சொல்றதுக்கு அது வராது, ட்ரிக்கியாக சொல்லும், ட்ரிகலாக சொல்லும். அப்போ நீங்கள் ரொம்ப போட்டு அதை யூகித்து அதை எடுக்கணும், இல்லைன்னா உங்களால் அதை எடுக்க முடியாது, தவறாக போயிடும். குழப்பி விட்டுரும், குழப்பியும் சொல்லி விட்டுரும். நீங்கள் தான் அதை பிரித்து அதை எடுக்கணும். அதனால தான் சூதாக சொல்கிறது, சூதுவாதாக சொல்கிறது அது. ஏன்னா நீ தெரிஞ்சிக்குவியான், நீ தெரிஞ்சிக்கக்கூடாது, அதனால் நான் சூதாக தான் சொல்லணும். உனக்கு யூகம் இருந்தால் நீ தெரிஞ்சிக்க. அதனால தான் சித்தர் நூல்கள் வந்து சும்மா எல்லாரும் படித்து பொருள் எடுக்க முடியாது. ஏன்னா அது சூதாக சில இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வாசி பயிற்சி எடுத்துக்கிட்டால் எவ்வளோ சூதாலம் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் அதனுடைய நுட்பத்தை எடுக்க முடியாது. அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, சித்தர் பாடலே நிறைய இடத்துல இருக்குது. நாங்கள் வந்து
தலைகீழெல்லாம் சொல்லி வச்சுருக்கோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுவார்கள் சித்தர்கள் எல்லாம் பலவிதமாய் சொல்வார். தோணாதோ உங்கள் புத்தி மயங்கி போச்சோ, வல்லாண்மை உள்ளவருக்கு வாய்க்கும் வாய்க்கும் வல்லாருக்கு உள்ளவருக்கு வாய்க்கும் வாய்க்கும் வினயமுள்ள வஞ்சகன் புத்தி வேணும்னு சொல்ல, வினயமுள்ள புத்தி வேணும்னு ஒரு வேணும். உனக்கு நல்ல கூர்மையான புத்தி இருக்கணும் எங்களுடைய நுட்பத்தை எடுக்கிறதுக்குன்னு சொல்லுவார். அப்போ சூதாக சிலது சொல்லியிருப்பாங்க, சிலது தப்பு தப்பாகவும் சமயத்தில் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சில பேர் என்ன செய்வாங்க, தப்பை பிடிச்சிக்குவாங்க அப்படியே, இல்லைங்களா? அப்புறம் அது கிடைக்குமானா கிடைக்காது. பார்த்தே சில நூல் பாடினதை கற்று காத்தை அடைத்து கனயோகி என்று சேர்த்தே சிசியரை சேர்த்துபதேசம் கூத்திதுவாகும் கூடாது முத்தி என்னும். அற்பமா யோகம் சொற்பமா எண்ணி செத்தா செய்தே மறித்தால் கற்பமில்லாட்டால் காணுமோ யோகம் அற்பர் செய்யோகம் அலிம்பது பாரு என்பது. சில பேர் சாகிறதுக்குன்னே யோகம் செய்வாங்க, ஏன்னா கேட்டால் அப்படி தான் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு செய்வாங்க, நுட்பம் தெரியாது அதில். ஸோ அந்த மாதிரி நிறையா பாடல். அதே மாதிரி வைத்தியமும் அப்படி தான், வைத்தியத்திலும் பேரெல்லாம் மாற்றி மாற்றி போட்டு வச்சுருப்பாங்க. அது அந்த அந்த பரிபாஷைன்னு சொல்லுவாங்க. இப்போ சித்தர்களுக்குன்னு சில பாஷைக்கு என்ன பொருள். இப்போ கால்னா நம்ம இந்த கால் எடுப்போம், கால்னா மற்ற மற்ற வாங்குக்கு உள்ள கால்னு இருக்கும். கால்னா அவங்கள மூச்சின்னு ஒரு பொருள் இருக்கும். கால்னா மூலக்கணலையும் கால்னு சொல்லுவாங்க, அது மூலவாசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வார்த்தைக்குள்ளே ரொம்ப நுட்பமாக போகும் அது. இப்போ 8-2னாக்க 8-2னா சில பேர் அது வாசி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்குவாங்க, சில பேர் அதை நம்பரில் வச்சுக்குவாங்க, சில பேர் அதை இலக்கணத்தில் அகார உகாரம்னுவாங்க. இப்படி பல மாதிரி பொருள் அதுக்கு வந்திருக்கும். அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு, இந்த வேத ஆகமங்கள் எல்லாம் வந்து காணலை அப்படின்றதுக்கு நிறையா பாடல்கள் சொல்கிறாரு. அடுத்து அதில் உண்மை வெளி சூதாக சொல்லியிருக்குதெல்லாம் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லைன்ற. அப்படின்னா இதுக்கு முன்பு உள்ள வேத ஆகமங்கள் இதை இந்த வெளியை இந்த உலகத்தை சொல்லவில்லை அப்படின்றது அர்த்தம். அப்படி இந்த உலகத்தை சொல்லலை அப்படின்றதுக்கு அட்டகத்திலே இன்னொரு சாட்சி இருக்குது. கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவால் எண்முதல் புருட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஒரு பரம்பர உணர்வால் விண்முதல் பறையால் பராபர அறிவாள். இந்த பராபர அறிவாள்னு சொன்னாலே 10 அறிவு அதுக்கு. நீங்கள் 10 அறிவுன்னு போய் 6ஆம் திருமுறையிலலாம் தேடினீங்கன்னா கிடைக்காது. திருமந்திரத்துக்கு நீங்கள் போகணும். திருமந்திரம் போய்ட்டு 7-4-7-3-1 7-4-1 இருக்கும் அந்த பாடல். அதில் இருக்கும் உற்றறிவைந்தும் உணர்ந்தறிவார் 7 கற்றறிவற்றும் கலந்தறி 9 பற்றிய பற்றும் பல வகை நாளிகை அற்றறியாமல் அழிகின்றவாறு. இங்கே கூட கொடுத்துருப்போம் அந்த பாடல் முன்னுக்கு, எது அறிவு, எத்தனாவது அறிவு இருக்குது அப்படின்றது. 12வது பக்கத்தில் வந்து இருக்கும். உற்றறிவைந்தும் உணர்ந்தறிவு 6 கற்று அறிவு 8 கலந்தறி 9 பற்றிய பற்றும் பல வகை நாளிகை அற்றறியாமல் அழிவு. 10 அறிவு இருக்குது அப்படின்றது தெரியாமல் மாந்தர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த 10 அறிவு தான் சிவசக்தி அறிவுன்னு சொல்கிறது. 10 அறிவு இருந்துச்சுனாக்கா பராபரை வரைக்கும் நீங்கள் போகலாம், பராபரை உலகம் வரைக்கும் தெரிந்து கொள்ளலாம். இதை தான் திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லுவார், என்ன ஞானம்னு சொல்லுவார், வாளறிவுன்னு சொல்லுவார். இதுக்கு தான் சிவஞானம் அப்படின்னு சொல்கிறது. திருவடி ஞானம் சிவமாக்கும் மிக்கும். இந்த 10 அறிவு வேலை செஞ்சால் நீங்கள் வந்து சிவமாகலாம். எந்த சிவமாகலாம்? பரசிவமாக ஆகலாம். சுத்த சிவமாக முடியாது, பரசிவமாக தான் ஆகலாம். திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானமே தின்சிக்தி முக்தி. இந்த 10 அறிவு வேலை செஞ்சால் உங்களுடைய ஆன்மா சுத்தி ஆகும். சிறை மலம் மீட்கும்னு வரும். சிறைப்பட்டு கிடக்கும் எத்தனை மலம்? மும்மலத்துக்கு அதை மீட்கும் திருவடி ஞானமே தின் சிக்தி முத்தியே. அன்னைக்கு அதுதான் முத்தி. அது அங்கே போனீங்கன்னா எல்லா சித்தியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவும் செத்தவங்களெல்லாம் எழுப்பக்கூடிய நிலை அது. ஆனால் அதை வந்து வள்ளலார் என்ன சொல்கிறார், அதுக்கும் மேலே ஒரு உலகம் இருக்குது, அதை காட்ட வந்தவர் தான் வள்ளலார். இறைவன் வந்து அந்த உலகத்தை காட்டணும் அப்படின்னா இறைவன் விரும்பியதுனால தான் இவரை வந்து ஆட்கொண்டு இவர் மூலியமாக தான் அந்த உலகம் நமக்கு காட்டப்பட்டது. அதான் அருட்பெரு வெளின்னு சொல்லுவார். அருட்பெரு உலகத்து இறைவன் எப்படி இருக்கிறான், எங்கே இருக்கிறான் அப்படின்றதுக்கு வந்து அந்த அட்டகத்திலே சொல்லுவார், பெருவெளின்னு சொல்லுவார். ஆமாம், அந்த எல்லை வரைக்கும் தான் கிடைச்சிது.
இப்போ இன்றைக்கி நம்ம செய்கிற வேலையை ஒரு 30 வருஷத்துக்கு முன்பு செஞ்சவனுக்கு என்ன சம்பளம்? அன்றைக்கி வாத்தியாருக்கு என்ன சம்பளம், இன்றைக்கி வாத்தியாருக்கு என்ன சம்பளம்? அன்றைக்கி டிரைவருக்கு என்ன சம்பளம், இன்றைக்கி டிரைவருக்கு என்ன சம்பளம்? ஒரே சம்பளமா? இல்லையே, சம்பளத்தில் எங்கேயோ போயிடுச்சு இல்லையா? ஆமாம். அப்போ அது மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்க, இந்த செய்கிற தர்மத்துக்கும் உள்ள பலன் வந்து மாறுபடுது. அன்னைக்கு செஞ்சது பராபர எல்லையோடு நின்று போச்சு, அதுக்கு மேலே அது கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி அந்த தர்மத்தை அதை செய்யும்போது அது பலன் வேறு கொடுக்குது. அதில் இன்னும் ஆஃபர் வேறு இருக்குது. என்ன ஆஃபரு? யோக ஞானம் எதுவும் இல்லாமல் வெறும் இந்த தர்ம பலனை மட்டும் நீங்கள் பெருக்கி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ஆத்மா வந்து அந்த வீட்டு திறந்து போய் எக்காலத்திலும் அடையாத இன்பத்தை அதை அடையும்னு வேறு வள்ளலார் சொல்லி சத்தியம் பண்ணுறாரு. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஆஃபர் இல்லையா? யோக ஞானம் இல்லாமல். ஏன்னா அது இல்லறத்தார்களும் போகணும் இல்லையா? குடும்பம் குட்டின்னு இருந்துக்கிட்டு அந்த குடும்ப பொறுப்பு பேர்டனை தாங்கி இருக்கிறவங்க போக முடியாது. இல்லைன்னா இப்போ பழைய சிஸ்டம் மாதிரி வச்சுருந்தா யாரும் போக முடியாது. இல்லை, அந்த புண்ணியமும் இருக்கும். அது கூட வந்து அந்த பலன்களை கொடுக்கும். அது இப்போ இந்த எல்லைக்குள்ள புண்ணியங்களுக்குள்ளது சேர்த்தாகணும். இப்பயும் சேர்த்தாகணும் இல்லையா? புண்ணியம் நமக்கு தெரியாது எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது. அந்த புண்ணிய பலத்தினால் வந்து பொருந்தி இருக்குதான்னா பொருந்து இல்லையே. பொருந்திருந்தால் எல்லாம் ஒளியாக இருப்போமே. மைக்ரோசாஃப்ட் வந்து வேலை செஞ்சுருக்கோம், வேலை செய்யும். ஸோ அப்போ அதனால தான் சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்கள் வேதத்துலேயும் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டதை அவங்க மத தலைவர்கள் வந்து அடைஞ்சாங்களா இந்த எல்லையை? ஏன் அடையலை அப்படின்ற கேட்கணும். ஏன் அடைய முடியலைன்னா அது அந்த டோரை திறக்கலை. அது சாத்தப்பட்டு கிடந்துச்சு. அதை திறக்க யாரும் பிறக்கலைன்றார் வள்ளலார். இதுவரையில் யாரும் பிறக்கலைன்றார். அப்போ அது எப்போ போட்டிருக்கோம் அந்த பூட்டை? அந்த வெளி எவ்வளோ தொன்மையாக இருக்கும். இந்த பராபர வெளியே எவ்வளோ தொன்மையானது, எப்படி கண்டுபிடிக்கிறது அது எவ்வளோ தொன்மைன்னு? திருமூலருடையும் அகஸ்தியருடைய பாடலையும் வச்சு கண்டுபிடிக்கலாம். இருந்தேன் காயத்தில் எண்ணிலி கோடி. எண்ணிலி என்ன அர்த்தம்? எண்ணிக்கையில் அடங்க முடியாத கோடின்றாரு. எண்ணிலி கோடி. இருந்தேன் என்ன காயம் சொல்றாரு? அந்த ஒளி உடம்பு எடுத்துட்டா அது என்றோ அன்றிலிருந்து கணக்கு. அது அப்போ அது எண்ணிலி கோடினாக்கா இவரும் எண்ணிலி கோடி தான். அப்போ அந்த வெளியே எண்ணிலி கோடி வந்து இருக்குது பராபரைன்னு சொன்னால், அப்போ இது வந்து எத்தனை கோடி ஆண்டுகளாக தன்னை மறைச்சி வச்சிருக்குது காட்டாமல். எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம் கொள்ளும் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய வெளியாக இருக்கணும்? பெருவெளின்னு சொல்கிறா இல்லையா? அண்டங்களை எல்லாம் இது உள் வாங்கக்கூடியதாக இருக்குது இல்லையா? அப்போ இது அதை விட பல மடங்கு பெரிய வெளி. இது இதைவிட பெருவெளி இருக்குது இங்கே என்றான் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கேன்னு. அப்போ ஏற்கனவே அதுவும் வடக்கு தான், பராபரையும் வடக்கு தான். வடக்குக்குள்ளே இன்னொன்று ஒளிஞ்சு இருக்கிறது இன்னொரு வடக்கு. அதுதான் நித்தியமான உலகம்னு சொல்கிறார். மற்றதெல்லாம் அப்போ கண்டது வரைக்கும் அனித்தியம்னு கொண்டு வராரு பாருங்க. இப்போ பராபரை வரைக்கும் கண்டிருக்கிறாங்க, கண்ட வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க, அங்கேயும் கூப்பிட்டுருக்குறாங்க, அதுக்குரிய வழியும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அருப்பெருஞ்சோதி வந்ததுனால இன்னொரு உலகம் நமக்கு வந்து காட்டப்பட்டதுனால வேறு எந்த உலகத்துக்கும் போகக்கூடாதுன்ட்டார். ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய்யுலகை நம்பாதீர்ன்ட்டார். எது பொய்த்து போயிடுச்சு? பராபரை பொய்த்து போயிடுச்சு. ஆமாம், சைவ சமய மதம். அப்போ இறைவன் முதல்ல அந்த மாதிரி சமய மதங்களை கொடுத்து தான் கடைசியில் தான் உண்மையை அவன் காட்டுக. அந்த கான்செப்டுக்கு நம்ம வந்துடணும். கடவுள் நமக்கு உண்மையை வந்து லேட்டராக தான் காட்டுறாரு. எடுத்தனே ஒருத்தனுக்கு 6 அறிவு கொடுக்கறதில்ல.
ஆமாம், படிப்படியாக அந்த பரிணாம வளர்ச்சி ஓரறிவுலேருந்து வந்து ஆறறிவு வந்து ஆறறிவுலேருந்து மற்ற அறிவுகளுக்கெல்லாம் போய் அப்புறம் பராபர அறிவு பெற்று அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேரறிவை பெறணும் என்பது நியதி அது. ஸோ நம்ம அந்த மாதிரி புரிஞ்சு கொள்ளணும். அதை அப்படி புரிஞ்சு கொண்டா தான் நமக்கு வந்து அது விளங்கும். ஓகே, இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து எந்த இடத்துக்கு போகணும் என்ற ஒரு காலகட்டத்துக்கு ஒரு அருள் காரியப்படுதுன்னா பெருவெளிக்கு. அந்த வெளி தான் அந்த உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவையினர். பயன் என்ன பயனாக இருக்கணும்? மரணம் வரக்கூடாது. வாழ தானே வந்தோம், எதுக்கு சாகணும்? அப்போ நம்ம வாழ்கிற உடம்பு சாகுது, நம்ம சாகலை, இந்த உடம்பு சாகுது. அப்போ சாகாத உடம்பை நம்ம எப்படி பெறுறது? நம்ம செய்ய முடியாது. இந்த உடம்பும் நம்ம செய்ய முடியாது இல்லையா? அப்போ யாரோ ஒருத்தன் இருக்கிறான் செய்யறதுக்கு. அதுதான் அங்கே உள்ள ரகசியம். ஒருத்தன் இருக்கிறான் செஞ்சு கொடுக்கறதுக்கு. ஆனால் நம்ம அவனை தெரிஞ்சிருக்கிறோமா? அவனை எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் செய்கிறவனை? இந்த உடம்பு செஞ்சதை பற்றி யாரும் யோசிக்கலை. ஏன் பிள்ளைன்னுக்கிட்ட உட்காந்துருக்குதுங்க. பிள்ளையை பற்றிட்டு எல்லாம் ஏன் பிள்ளைன்னுக்கிட்டு இருக்குங்க. உண்மையிலே உன் பிள்ளையா? சொல்லுங்கள். உன் உயிரா? நீ உயிர் செஞ்சியா? உடம்பு செஞ்சியா? ஒயரிங் செஞ்சியா? மூளை செஞ்சியா? என்ன நீ செஞ்ச? உனக்கு என்ன செய்ய தெரியும்? செல்ஸ் நீ செஞ்சியா? ஒன்றுமே தெரியாது. சும்மா உள்ளுக்கு தாங்கிக்கிட்டு இருந்தனால உன் பிள்ளை. அப்படி தானே? கடைசியில் அது ஏன் பிள்ளைன்னு வச்சுக்கிறது இல்லை, உன் பிள்ளைலாம் செத்து போயிடும். என்றைக்கு என் பிள்ளையா அந்த பிள்ளை தான் மரணமில்லா பெருவாழ்வு. பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்று பெயரிட்டது என் பிள்ளை. அப்போ எப்படி என் பிள்ளைய எப்படி வச்சுருக்குது? அது எத்தனை அறிவு கொடுத்து வச்சுருக்குது? 12 அறிவு. எக்காலத்திலும் சாகாதது. அதுக்கு பேர் தான் வாழ்வு. அதுதான் வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் நமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையின மதித்து மயங்காதின்றது. மெய்யகத்தே ஒரு மரண வாதனையை தவிர்த்தனர். மெய்யகத்தில் உள்ளவங்களுக்கும் மரணம் வருன்றது தெரியுது பாருங்க. அது பொய்யகன்னு சொல்லலை, மெய்யகத்து வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கைன மதித்து அதனை. அப்போ பராபர வாழ்க்கைக்கும் அப்பால் ஒரு வாழ்க்கை போயிடுச்சே. ஆமாம், அவங்க நிலை மெய் தானே. இவர் ஏற்றுக்க மாட்டார். அங்கேயும் மரணம் வருன்றார். அதனால தானே எல்லை. அதனால தான் மெய்யகம். மெய்யகத்தே ஒரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கையின மதித்து அதனை பெறுது. அப்போ அதுக்கு அங்கிட்டே உள்ள வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பெருவெளி வாழ்க்கை தானே. ஆமாம், உரு மரணம் அங்கேயும் வருன்றார். உரு மரணம்னா அது வரும் தானே அர்த்தம். உரு மரண வாதனைன்றார் இல்லையா, தவிர்த்த வாழ்க்கைன்றது. அப்போ அதுக்கு அங்கிட்டு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாடல்லையும் சொல்லுவார், மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்திடுமோ அந்தோ சற்று முதை உம்மால் தடுக்க முடியாது. அப்போ யார் தடுக்க முடியுன்ற பவுண்டரி போடுறாரு? சமரசன்னு சொல்கிறாரு. சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் எட்டு நின்று தடுக்க வல்லோர் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர்கள். இந்த எவ்வுலகில் அப்படின்னு சொல்லும்போது பராபரை உள்ளுக்கு அடங்கி போச்சு. நால்வர் சொன்ன உலகெல்லாம் உள்ளுக்கு அடங்கி போச்சு. சித்தர்கள் சொன்ன உலகெல்லாம் அது உள்ளே அடங்கி போச்சு. அப்போ அந்த இடத்துக்கு எல்லைக்கு மரணம் வரும் அப்படின்றது அது. அப்போ சமரச சன்மார்க்க சங்கத்துள்ளால் எட்டி நின்று தடுக்கோ எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டி. சத்தியம் ஈதன் மொழி என்ன பண்ணுறாரு? சத்தியம். அவர் சத்தியம் பண்ணால் யார் சத்தியம் பண்ணுற மாதிரி? அருப்பெருஞ்சோதியை சத்தியம் பண்ணுறது. ஏன்னா படைச்சது அதுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? படைத்தவனே சத்தியம் பண்ணி சொல்கிறான், நீ வேறு இடத்துக்கு போகாத, அதுவும் நான் தான் படைத்தேன், எல்லாம் நான் தான் படைத்தேன், எல்லாமே இது படிச்சுட்டு அது அல்லாத பொருளாகவும் இது இருக்குது பாருங்கள். எப்படிப்பட்ட இதாக இருக்கும். எல்லாமே இதுதான், ஆனால் அல்லாதது இதுதான். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாமே இதுதான். பழைய வெளி தராது, எல்லாம் இது தான் கொடுக்கும். ஆட்சி இது இல்லையா?
தனி ஆட்சியை வள்ளலாருக்கு தனி ஆட்சி கொடுத்துருங்க. தன் கையில் பிடித்த தன்னருள் ஜோதியை என் கையில் தந்த என் தனி தந்தை என்ற சக்தியை எல்லாம் இவர்கிட்ட ஒப்படைச்சிருச்சு இல்லையா. ஒரு உரு ஆக்கி விட்டுருச்சு இல்லையா. என்னையும் தன்னையும் ஓர் உரு ஆக்கியான் உண்ணியபடியெல்லாம் ஏற்றுக என்றனை. அப்போ அந்த பலன், அதனால தான் முன்பு செய்த தர்மத்துக்கும் இப்போ செய்கிற தர்மத்துக்கும் உரிய லாபங்கள் வேறு. முன்பு நீங்கள் ஜீவகாருண்யமும் கொலை தவிர்த்த ரெண்டும் செஞ்சாலே அது அந்த எல்லை கிடைக்காது. யோகம் செஞ்சு ஆகணும் கட்டாயம். அதுதான் நாசி வழி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாரடி வாழை பண்ணினேன். 8:2 தெரிலன்னா என்ன வாய்க்கும்னு கேட்டவங்கய்யா சித்தர்கள். சித்தர்கள் பாடலில் இருக்குல்லையா, 8:2 தெரியலன்னா என்ன வாய்க்கும்னு கேட்குறாரு அகஸ்தியர். அப்போ நீ கட்டாயம் என்ன தெரிஞ்சிருக்கணும், வாசி பயிற்சி தெரிஞ்சிருக்கணும். அதான் நாசி வழி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாரடி வாழை பெண்ணேன்னு அந்த பாடலில் சொன்னார். இவர் அகஸ்தியர் 8:2 அறியாருக்கு என்ன தெரியணும். சுப்பிரமணியர் 8:2 அறியாதான் கழுதை அவன் கடைத்தேற மாட்டான் பாருன்னு கழுதுன்னு. இதை தெரிஞ்சுக்கின்னு. அப்போ சன்மார்க்கத்துக்கு பார்க்கும்போது அது வேறு இல்லை. நான் அண்மையில் ஊரில் இருக்கும்போது கூட ஒரு சபையிலே இருக்கிறவங்க ஒருத்தர் பூசகராக இருக்கிறார், அவர்கிட்ட கூட பேசினேன். எல்லாம் மூலக்கணல் இழுக்கணும்னு பேசிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் தெரியல, அங்கே உள்ளுக்கிறதுக்கிட்டே தெரியல பாருங்கள். வள்ளலார் வாசி பயிற்சி எழுப்பி போகிற மார்க்கம் இல்லை இது அப்படின்றது கூட இன்னும் தெரியல பாருங்கள். ஏன்னா அந்த வார்த்தைகள் 8:2 இதெல்லாம் வள்ளலார் 8:2 அறிவித்து பட்டி மண்டபத்தில் பதித்த மெய்த்துணையை. இவர் சொல்கிற பதித்த துணை எந்த துணை இவரை பதிச்சுது, அது எந்த துணை அவங்களுக்கு பதிச்சுதுன்னு தெரியணும் இல்லையா. இவர் பட்டிமன்றம்னு சொல்கிறது எந்த இடம்னு தெரியணும் இல்லையா. ஏறா நிலைமிசை ஏற்றியன் தனக்குன்னு சொல்கிறார் இல்லையா, செப்பாத மேல்நிலைன்றார் இல்லையா. இப்போ இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக எடுத்து சிந்திக்கணும் இல்லையா, என்னத்தை பேசுகிறாங்க அப்படின்னு. அவர் மூலாதாரம்னாக்கா நமக்கு வாசியினுடைய ஃபோர்ஸ் இது கொடுத்துருப்பாரு. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கறது, எவ்வளோ ஃபோர்ஸ் கூலை கொடுக்குறது, எவ்வளோ ஃபோர்ஸ் மேலே ஏற்றுறதுன்னு அந்த ஃபோர்ஸ் வந்துருக்கணுமே, வரலையே. சித்தர்களோட இதில் அந்த ஃபோர்ஸ் இருக்குது எத்தனை இதுன்னு. ஆமாம், எல்லா உயிர்ட்டையும் அந்த கலை இருக்கு இல்லையா. அது ஆமாம் ஆமாம், அல்ல கலைகள் இருக்குது. இதுக்குன்னு ஒரு கலை இருக்கு இல்லையா. கலைகளோ ஒரு அனந்தம்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ ஒன்றுக்கும் ஒரு கலைகள் இருக்குது. அந்த கலைகளோட இயக்கம் தான் எல்லாம் மைக்ரோ இயக்கத்தில் உள்ள இயக்கங்கள். தனி நடம் இருக்கு இல்லையா. அதாவதுங்க நம்ம இப்படி எடுத்துக்கணும், முழுக்க இதெல்லாம் மைக்ரோசாஃப்ட். இன்றைக்கு உள்ளுக்கு நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஈஸியாக புரிய வைக்கணும்னா இந்த இறைவனோட இயக்கம் பூரா எல்லாம் மைக்ரோசாஃப்ட் தான். கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ரோக்ராமை அது உள்ளுக்கு வச்சுருக்குது. அதை எப்படி நம்ம ஒரு தெளிவுபடுத்தி சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஒரு குழந்தை பிறக்கிறது எப்படி தாய்க்கும் தெரியாது தந்தைக்கும் தெரியாது. ஒரு விந்து அணுக்களுக்குள்ளே போகுது, விந்துக்குள்ளே உயிர் இருக்குன்றது நமக்கு தெரியுது. அப்போ அந்த உயிருக்குள்ளே ப்ரோக்ராம் இருக்குதுன்னு தெரியுது. உள்ளுக்கு அது பூந்தோடனே போய் என்ன செய்யுதுன்னா செல்ஸுங்களை உருவாக்கி இரத்தத்திலேருந்து எடுத்து ஒரு குழந்தையை உருவாக்குது. இது யார் செய்ய முடியும்? சரி, நம்மளை விடுங்க. மற்ற மிருகங்கள், தாவரங்கள் 84 லட்சம் ஜீவராசிகளை முதல்ல படைக்குதுன்னாக்க அந்த பூமியில் அதுக்கிட்ட எவ்வளோ மைக்ரோசாஃப்ட் வச்சுருக்குது. பூமியிலே இவ்வளோ வச்சுருக்குதுன்னா அண்டங்கள் கோடி இருக்குன்னே அங்கேயும் பிண்ட நிலைகளை கொடுத்துருக்குனாக்கா அப்போ அதுக்கிட்ட எவ்வளோ இருக்குது. அதில் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் ஸ்பேராக அது வச்சுருக்குது. பல கோடி ஆண்டுகளாக யாருக்கும் கொடுக்காம வச்சிருந்து வள்ளலாரை இயக்கி காட்டுனுச்சு உலகத்துக்கு. சரிதானே? எனக்கு ஈடு யாருன்னு கேட்குறார் இல்லையா வள்ளலார். எனக்கு ஒப்பு இங்கே யார் உலகத்தில்ன்னு கேட்குறார் இல்லையா. நான் உன்னை அடைந்த மாதிரி இந்த உலகத்தில் யார் ஒன்று அடைஞ்சிருக்கிறான்னு கேட்குறார் இல்லையா. எனக்கு நிகர் யார் இருக்குன்னு கேட்குறார் இல்லையா. அப்போ இப்படிலாம் வள்ளலார் கேட்குறாருன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒன்றுன்னு அர்த்தமா? சொல்லுங்கள்.
என்னுடைய தரம் வேறுன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ இதோட மைக்ரோசாஃப்ட் வந்து எப்போ இயக்குது? 19ஆம் நூற்றாண்டில் தான் வந்து. அதனால தானே வள்ளலார் சொன்ன இத்தருணம் வாய்த்த தருணம் அதேன்றாரு. இந்நாட் புதிதே அந்நாளில் இல்லையேன்றாரு. இந்த கடவுளை பற்றி பேச உலகத்தில் ஆள் இல்லை, விண்ணுலகத்திலும் இல்லை, மண்ணுலகத்திலும் இல்லைன்னு சொல்கிறார் இல்லையா? இதுக்கு முன்பு யார் பேசுனா? வள்ளலார் மறைந்த பிற்பாடு கூட ஒரு நூற்றாண்டு யாரும் பேசலையே, இல்லையே. அப்போ அதுக்கு ஒரு காலம் பாருங்கள். இதை பேசுறதுக்குன்னு ஒரு காலம் எப்போ வருது? 2000க்கு பிற்பாடு தான் இது வருது. இப்போ வந்திருந்தாலும் கூட இன்னும் குழப்பம் தீரல. வேலைங்களா? நம்ம கொஞ்சம் ஏதோ தெளிவாக இருக்கிறோம். ஊரில் இன்னும் குழப்பம் தீரல. ஆமாம், கோயிலை கூட விட்டுருங்க, சன்மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கே இன்னும் குழப்பமாக இருக்குன்னா பாருங்கள். அதான் நான் சொல்கிறேனே, மெயினில் உள்ளவரே சொல்கிறாரு இல்லையா, மூலக்கணல் எழுந்திருக்கணும், விந்து மேலே போகணும், அப்போ தான் வந்து உடம்பு ஒளியாகும்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்களும் 6ஆம் திருமுறை படிக்கிறாங்க. அப்போ என்ன வேலைங்களா? அதனால தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, இது வந்து அக விளக்கம். வள்ளலாருக்கு எங்கேருந்து இந்த விளக்கம் காரியப்பட்டுச்சுன்னா அகத்துக்குள்ளேருந்து காரியப்பட்டுச்சுன்னு சொல்கிறாரு. இப்போ சித்தர்களும் அகம் தான் பேசுகிறாங்க இல்லைங்களா? அவங்க சொல்கிற அகம் வேறு, அந்த அகத்திலேருந்து காரியப்பட்டது வந்து புற விளக்கம். அது அப்போ அகத்துக்குள்ளே இன்னொரு அகம் இருக்குது. அது அந்த அகத்திலேருந்து வர விளக்கம் தான் தனி விளக்கம். அது இதைத்தான் இயற்கை விளக்கம்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான். இது இயற்கைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? செயற்கையாக போச்சு. அது இந்த இயற்கை விளக்கம் எப்போ தடைப்படும்னா, எப்போ நீங்கள் வந்து கொலையும் புலையும் கையாளுறீங்களோ அப்போ தடைப்பட்டு போய் கிடைக்கும். அகவிளக்கம் அகவிளக்கம் காரியப்படலைன்னு சொன்னால் வள்ளலார் எழுதியது நமக்கு புரியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னாக்க நம்ம எந்த நிலையிலிருந்து அதை புரிஞ்சு கொள்ள முற்படுறோம். ஏற்கனவே நம்ம எந்த நிலைகளில் இருக்கிறோம்? அஞ்ஞான நிலையில் இருக்கிறோம். சரி, அஞ்ஞான நிலையிலேருந்து ஏதோ கொஞ்சம் படித்து பட்டங்கட்டெல்லாம் வாங்கி ஒரு தமிழ் அறிவு இருக்குன்னு வச்சுக்கோமே, அதுலேருந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணும்போது முழுமையாக அது கிடைக்குமா? அருள் அங்கே காரியப்படுதா? படிச்சிருந்தாக்கா அருள் காரியப்படுமா? இல்லை. அப்போ அருள் காரியப்படணும். அப்போ அருள் காரியப்படும்னா கண்டிப்பாக மாமிசத்தை மாமிசம் உள்ளவங்களுக்கு அருள் காரியப்படாதுன்றது சட்டமாக்கிட்டார். இறைவனே சட்டமாக்கிட்டார். நீ புற இனத்தார்னு ஒதுக்கி விட்டார், அக இனத்தார் இல்லைட்டார். அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆமாம், கடவுள் ஒதுக்கிட்டார். மாமிசம் கொலை புழக்கத்தில் உள்ளவங்களை வந்து கடவுள் வந்து ஒதுக்கி, நீ புற இனத்தார்னு சொல்லிட்டார். புற இனத்தார்னா என்ன அர்த்தம்? புற விளக்கங்கள். புறம் என்பது மனம் இல்லையா? அப்போ மனதோட வாழ்க்கை, பூலோக வாழ்க்கையோட நீ முடிஞ்சு போச்சு. உனக்கு ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை என்பதை பற்றி யோசிக்காத, அது உனக்கு இல்லைன்ட்டார். ஆமாம், நீ வந்து பூலோகத்தில் வந்தியா, 5 புலன்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்குதோ என்னென்ன பண்ணுறியோ பண்ணிட்டு போகும். அக வளர்ச்சிக்கு நீ வர முடியாது. ஏன்னா அகம் என்பது இது மெயினாக எதை குறிக்குது? ஆன்மா வாழ்க்கையை பற்றி குறிக்குது. ஆன்மா வாழ்க்கை என்ன பூலோகத்தில் வாழ்கிறதுக்கு ஆன்மா வாழ்க்கை தேவையில்லையே. இது 5 புலன்களுக்குள்ள நாய் பூனைங்களுக்குள்ள வாழ்க்கை மாதிரி மனுஷனுக்கும் ஒரு வாழ்க்கைன்ட்டு போயிடும், அவ்வளோதான். ஆன்மா வாழ்க்கை வந்து யாருக்கு உரியது? அது இறைவன் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. நீங்கள் இறைவனாக ஆகிறது வாழ்க்கை. அது அருளாளர்கள் வாழ்க்கை, அது அருளுடையவன் வாழ்க்கை. அது அப்போ வாழ்க்கையில் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா? பணக்காரனும் இருக்கிறான், ஏழையும் இருக்கிறான் இல்லையா, நடுத்தரவாதம் இருக்கிறான் இல்லையா, எல்லாரும் ஒரே வாழ்க்கையாக வாழ்கிறாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி ஆன்ம வாழ்க்கை. இப்போ சித்தர்கள் எடுத்துங்க, அவங்களாம் எந்த வாழ்க்கை வாழ்கிறாங்க? மனித வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையே, தெய்வ வாழ்க்கைக்கு போயிட்டாங்க பாருங்கள். இப்போ அந்த வாழ்க்கையிலேருந்தும் இன்னும் அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அதை விட இன்னும் உயர்ந்தாங்க. அந்த வாழ்க்கையை வந்து வேறு தெய்வம் கொடுக்க முடியாதுங்க. வேறு தெய்வம் சித்தர்கள் கூட கொடுக்க முடியாது அந்த வாழ்க்கை. ஏன்னா அவங்க அந்த ஒளியில் அந்த உயிரில் அந்த சிஸ்டம் இல்லை, அது அப்படி அமைச்சு வச்சுருக்குது. அவங்களுக்கும் அந்த உரிமையை கொடுக்கல. அந்த உரிமையை யாருக்கு கொடுத்துருக்குன்னா வள்ளலாருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. அதோட இஷ்டம். என் பிள்ளைக்கு நான் எது வேணுமாலும் கொடுப்பேன், யாரும் கேட்கக்கூடாது. இப்போ பூமி புத்திர ஸ்டேட்டட் கொடுத்தா யாரும் வாய் தரக்கூடாதுன்றாங்க.
அதுக்கு ஒரு ஆதாரம் பாடல் ஏதாவது ஒரு சொல்லுங்க. இருக்கு, அதாவது பிறருக்கு கொடுக்கல, இவர் கொடுக்கப்பட்டிருக்கு, இருக்கு 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 998 பார்த்தீங்கன்னா இருக்கு. அகவல்ல கூட இருக்குல்ல, அகவல்ல கூட இருக்கு. அவருக்கே கொடுத்துருக்குது அந்த இது. மற்றவங்க வந்து செய்ய முடியாது அப்படின்ற கூட ஒரு பாடல் இருக்குது. மற்ற படைக்க ஒன்று, மற்றவங்க படைக்க முடியாது. இது 9:9:8 அந்த பாடல் இருக்கும், பார்க்கலாம் நீங்கள். நயத்தோடு வருடி திடும் ஞானம். என்ன அர்த்தம் பாருங்க. பொருள் எடுங்க பார்ப்போம். உய்த்திடம் அறியா இறந்தவர் தமை, அது ஒரு புல் ஸ்டாப், அதோடு முடிஞ்ச ஒரு வரி அது. இப்போ இதுக்கு பொருள் எடுங்க. உய்த்திடம் அறியா இறந்தவர் தமை, எங்கே போனால் உய்யலாம், எங்கே போனால் உய்ய முடியாது, உய்ய முடியாத இடத்துல போய் இறந்தவர் தம்மை. உய்த்திடம் அறியா, முதல்ல சொன்ன இல்லையா, சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் எட்டு நின்று தடுக்க வல்லோர் எவ்வுலகில் எவரும் இல்லை. அப்பனா எங்கே வரணும்? அந்த வெளிக்கு வரணும். அந்த வெளிக்கு வரணும்னா எந்த வெளியை கடக்கணும்? பராபர வெளியை கடக்கணும். அப்போ பராபர வெளியை கடக்காம, அதாவது சமரச வெளிக்கு வராமல் பராபர வெளியிலே இருந்துட்டா என்ன வந்துடும்? அதுதான் உய்த்திடம் அறியா. பவுண்ட்ரி தெரியணும். எந்த பவுண்ட்ரி நீங்கள் தாண்டிட்டா மரணமில்லா பெருவாழ்வு. அப்போ எந்த தெய்வம் அந்த பவுண்ட்ரியை தாண்டி கொண்டு போவோம் அதையும் தெரியணும் இல்லையா? சும்மா எல்லா தெய்வமும் கொண்டு போக முடியாது. எல்லாம் கொண்டு போக முடியாதுன்னு எந்த பாடலில் இருக்குது? சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தண்ணி எண்ணி நோவதென்று புதிதென்று என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை என்றால் அந்தோ இச்சிறியனால் ஆவதென்ன. மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை. அப்போ ஆவது இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இது அதுக்கு கொடுக்கல, அந்த உரிமையை கொடுக்கல. அவன் வந்தால் என் வழியில் வரட்டும், இப்போ வேலையை நீ பார்த்துட்டு போ. புரியுதுங்களா? அவன் எப்போ புரியுதோ வரட்டும், அது வரைக்கும் நம்ம பேசாமல் இருப்போம். அவன் எதையோ கும்பிட்றானா கும்பிட்டுட்டும். சரிங்களா? எப்படி வச்சுருக்குதுன்னு. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் அங்கே இல்லை. அவன் ஏமாந்துருவான். ஓ, நான் இதையும் கும்பிடுவேன், நான் இதையும் போக முடியும்னு இவன் சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் இதுக்கு மட்டும்தான் தெரியும் இவன் ஏமாந்துருக்கிறான்ட்டு. புரியுதுங்களா? மற்ற இறைவராலே இல்லைன்னா இது கொடுத்துருந்தா தானே அது இயங்கும். எல்லாமே இது கொடுத்தது தானே. ஏகன் இல்லையா? அநேகன் எப்படி வந்தான்? ஏகன் கிட்ட இருந்து தானே போனான். அப்போ ஏகன் கொடுத்துருந்தால் தானே அங்கே இருக்கும். கொடுக்கலன்னா முடியாத. அதனால தானே சொல்லுது, நீ எல்லாத்தையும் விட்டுடு, சித்தாந்தத்தை லட்சியம் வைக்காத நேரம் சொல்கிறது யார்? ஏகன் சொல்கிறா இல்லையா? அவங்ககிட்ட நீ போய் என்ன கேட்க போகிற? எல்லாமே என்கிட்ட இருக்குது. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா நான் உன்னை புரிஞ்சிக்க வேண்டியது. அறிந்தாரை
அறிந்தானே. இந்த உளவு தெரியணும், இந்த ரகசியம் தெரியணும், படைப்பின் ரகசியம் தெரியும். எப்படி அது விளையாடுது, எப்படி மனிதனை அது மயக்கி போட்டு விளையாடுது. சித்தர்களுக்கு கூட 10 அறிவு தாங்க கொடுத்துருக்குது, அவங்களுக்கு 12 அறிவு கிடையாதுங்க. இப்போ அவங்களும் திருப்பி வரணும் பூமிக்கு வந்து ஜீவகாருண்யம் பண்ணி சாவி எடுக்கணும்னு வச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பி கீழே வரணும். ஏன்னா அந்த இடம் நித்திய இடம் இல்லை. அங்கே இருந்தால் என்ன வந்துடும்? அவங்களுக்கும் அவங்களோட உடம்புக்கும் இறப்பு வரும். அவங்களோட ஞானமும் மக்கி போயிடும், மறைஞ்சிரும். போ அந்த அந்த வெளியினோட பவர் வந்து குறைஞ்சிதுன்னா அந்த ஞானங்கள்லாம் ஸ்ப்ரீட் ஆகிடும். இப்போ நம்ம நாள் பட நம்மளும் மறந்துடும் இல்லையா? எவ்வளோ போச்சு இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கும் போயிடும், அந்த ஞானம் போயிடும். அப்போ உறுதியான வெளி எந்த வெளி? நித்திய வெளி எந்த வெளி? பெருவெளி தான். இப்போ சும்மா இருக்கக்கூடாது. இது காலத்தை ஓட்டணும் பாருங்க. அதுக்கு எப்படி பண்டி வச்சிருக்கு, மயக்கி போட்டு இவ்வளோ லேட்டாக வந்து கொடுத்து. அப்போ நம்ம புரிஞ்சிக்கணும், கடவுள் இப்படி தான் விளையாடுறாரு. நம்ம என்ன செய்வோம்? அந்த கேமை நம்ம விளையாடுறதுக்கு புரிஞ்சிக்கணும், முதல்ல புரிஞ்சிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அது எல்லாம் ஒன்றுன்னு பேசிகிட்டு இருக்கோம். அதான் சொல்லுதில்லை, நான் ஒன்று இல்லைன்னு சொல்லுதில்லை, மற்ற இறைவராலே ஆவதுண்டு. அது மாதிரி இன்னொரு பாடல் மெய்யருள் வியப்புல இருக்கும். அப்பா நின்னை என்று எங்கும் அணைப்பார் இல்லையே, அந்தோ நின்னை என்று எங்கும் அருள்வார் இல்லையே, எப்பாளவருக்கும் நின்னை என்று இறமை இல்லையே, எனக்கும் என்மேல் உண்மையில் என்று உலகில் இச்சை இல்லை என்றார். இது இந்த வார்த்தையை கவனி. அப்பா என்ன அப்பா மறந்துட்டேன். இல்லை அப்பா என்ன இறமை இல்லையே, இல்லை அழைப்பார் இல்லையே. அணைப்பார் இல்லையேன்னா என்ன அர்த்தம்? நீ உன்னை கூப்பிட்டா கடவுள் வந்து என்ன செய்யணும்? நீ ஒரு கடவுளை நோக்கி தவம் பண்ணுற, அந்த கடவுள் வந்து உன்னை என்ன செய்யணும்? வந்து அணைச்சி உன்னை கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? அணைப்பார் இல்லையேன்னா என்ன அர்த்தம்? யாரும் வரமாட்டாங்கன்னு அர்த்தம். ஏன் வரமாட்டாங்க? ஆட்சி என்னோட இது. சாதாரணமாக ஒரு நம்ம நாட்டிலே ஒருத்தன் கட்சியில் உள்ளவன் 2 கட்சி அந்தாக்க ஒரு ப்ரோக்ராம் வச்சா இவன் போக மாட்டேன்றான். ஏன்னா தலைவனுக்கு இவன் ஆகாதவன்றான். நான் போனால் மாட்டிக்குவேன், தலைவர் என் மேலே கோச்சிக்குவாருன்றான் இல்லைங்களா? கீழேயே இப்படி இருந்தால் மேலே உள்ளவனுக்கு இப்படி இருக்கும். அப்போ எதுவும் வர முடியாது. ஏன்னா ஆட்சி வந்து யாரோடையனாக்க அருட்பெருஞ்சோதியோடைய ஆட்சி. அப்போ அருட்பெருஞ்சோதிக்கு தெரியாமல் யாரும் போய் யாருக்கும் உதவி பண்ண முடியாது. என்னை கேட்காம யாரும் உதவி பண்ண முடியாது. விளங்குங்களா? அதான் அப்பா நின்னை என்று அணைப்பார் இல்லையே, அந்தோ நின்னை என்று எங்கும் அருள்வார் இல்லையே. அப்போ என்ன பண்ணிருச்சு? இவ்வளோ நாள் ஓடிட்டு இருந்த அருள் இப்போ அருள்வாள் இல்லையேன்னா என்ன ஆயிடுச்சு? டெர்மினேட். அந்த அருளை எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? டெர்மினேட் பண்ணி விட்டுருச்சு. உய்ய முடியாது. சின்ன எதுவும் பெற்றுக்கலாமே ஒழிய உய்ய முடியாது. அருள்வார் இல்லையே அப்படின்ட்டு. அப்போ அருள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருச்சு. இது என் ஆட்சி, என் மார்க்கம் காண்பேன் இனி வருது இல்லையா? என்ன மாதிரி இறமை அதுக்கிட்ட இல்லை. இப்போ என்னுடைய ஆட்சி, என்னுடைய இறமையை நான் கொடுத்து கொண்டு வரணும் என்பது என்னுடைய காலம். தசா புத்தி மாறுது இல்லையா? தசா புத்தி ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறுது இல்லையா? மாறுதா இல்லையா? பிறக்கும் போது சாகிற வரைக்கும் ஒரே திசையாக ஒருத்தருக்கு இல்லையா? 120 ஆண்டுகளில் 9 கிரகத்தினுடைய திசை பூந்து விளையாடுது. அதுக்கும் டெர்மினேட் இருக்கு இல்லையா? குருன்னாக்கா அதுக்கு 17 வருஷம், சூரியன்னாக்கா அதுக்கு 7 வருஷம், புதன்னா 17 வருஷம், குருவுக்கு 16, சனிக்கு 19, ராகுக்கு 16. அதுக்கப்புறம் அதுவும் முடியுது இல்லையா? அடுத்த திசை வருது இல்லையா? அது மாதிரி இந்த ஹோல் யூனிவர்சலுக்கே ஒரு திசை ஓடுது. பராபரையோட திசை முடிஞ்சு போச்சு. இப்போ அருட்பெருஞ்சோதியோட திசை வந்துருச்சு. அப்போ திசைநாதனுக்கு தான் நீ உரிமை, எல்லாம் ஆட்சி. மற்ற கீழே உள்ளவனுக்கு பவர் இல்லையே. விளங்குங்களா? ஸோ இதே கணக்கு தான் அதுலேயும் வருது. அப்போ அருட்பெருஞ்சோதியோடைய ஆட்சிக்கு அது உட்படும் போது மற்றவங்க அதை ஹெல்ப் பண்ண முடியாது, உய்ய முடியாது. அப்போ இதுதான் உய்ய வைக்கக்கூடியது. அதெல்லாம் செஞ்சுக்கலாம், சின்ன உதவிகள்லாம் பெற்றுக்கலாமே ஒழிய உய்யற விஷயத்தில் வந்து இது விட்டு கொடுக்காது. டெர்மினேட். அது வந்து அவங்களோட காலம் வந்து முடிஞ்சு.
அதனால தான் அகவலில் பாருங்கள், காலமும் நியதியும் காட்டி. கால நியதி தெரியணும். நம்ம எல்லாம் ஒரே இந்த பூமினா ஒரே காலத்துலையா ஓடிக்கிட்டு இருக்குது? இல்லை, காலம் மாறுது. எத்தனையோ யுகங்கள் மாறுது. யுகங்கள் பல கோடின்னு சொல்கிறாரு. அப்போ காலம் இப்படி மாறும்போது இப்போ உள்ள காலம் வந்து அருப்பெருஞ்சோதியோட காலத்துக்கு வந்துருச்சு. நீரையும் காட்டி எவ்வுயிரையும்ன்றுச்சு. உயிர் எத்தனை வகை? அது பூமியில் உள்ளது. அண்டங்களில் 18 வகை உயிர் இருக்குது. ஆமாம், 18 வகை உயிர். உடம்பு வரும் வகையறிய உயிர் வகையை எறி. அப்போ உயிரில் வந்து பல வகை இருக்குது. உயிர் வகை பலவாய், உடல் வகை பலவாய் அப்படின்னு அகவலில் கூட படிப்பேன். அப்போ இந்த காலகட்டத்துக்கு தான் இந்த உயிர் வருது, மனிதனை வந்து ஆட்கொண்டு அழைச்சிட்டு போகிறதுக்கு. இதுக்கு முன்பு வந்த உயிரெல்லாம் வேற, அது மூலாதாரத்திலே இருந்தது. இது வந்து அகத்துக்குள்ளே இருக்குது, ஆனால் யாருக்குமே சொல்லப்படலை, பேசப்படலை, காட்டப்படலை. இப்போ தான் இந்த 6ஆம் திருமுறையில் தான் இந்த இடம் காட்டப்படுது. ஆமாம், வசப்படுத்துறதுக்கு ஜீவகாருண்யம் தான். அப்படின்னா உயிர்கள் பால் நீங்கள் கருணை காட்டி தான் இந்த அருளை பெற முடியும். உயிர் கருணை இல்லைன்னா முடியாது. அப்போ எது கடவுள் வழிபாடாயிடுச்சு? யாருக்கு? அறிவு விளங்கிய ஜீவர்களுக்குன்னு சொன்னார். மனிதன் தான், எல்லாரும் மனிதன். எல்லா மனிதனுக்கும் அறிவு விளங்குது இல்லையே. அப்போ அறிவு விளங்கிய ஜீவர்கள் சொல்லும்போது எந்த அறிவு, எத்தனாவது அறிவு விளங்கிய ஜீவர்கள்? 12வது அறிவு நுட்பம் விளங்கிய ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. ஏனையதுங்களுக்கெல்லாம் தேங்காய் அர்ச்சனை, தேங்காய் அர்ச்சனை தான். ஆமாம் ஆமாம், தேங்காய் அர்ச்சனை பண்ணிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எப்படி மாற்றி வச்சிருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுதுலாம். இந்த அருளை வசப்படுத்தினால் இது ஏங்குவதுன்னு தாதுகளில் இருந்தா அல்லது ஆகாய கூறுல உடம்பு தத்துவம்? ஆகாயம். ஏன்னா ஆன்மா உயிர் உள்ளுக்குதில் இது இருக்குது. உயிர் உள்ளுக்கு பாருங்க, உடம்பு, அடுத்து மனம், அடுத்து புலன்கள், உயிர், அதுக்கப்புறம் ஆன்மா. ஆன்மா உள்ளுக்குள்ளே இருக்கு. இல்லைன்னா ஆன்மாக்குள்ளே இருந்தால் இது ஆன்மா எப்படி இருக்கணும்? அகம் கருத்து இருக்குன்னு சொல்லிட்டார் இல்லையா? அகத்துக்குள்ளே வந்து கலக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ அகத்துக்குள்ளே வந்து கலந்தாத அந்த அகம் காரியப்படுத்துறது தான் இந்த மந்திரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. என்னை அருப்பெருஞ்சோதின்னு கூப்பிடு, நான் உள்ளுக்கு வந்து உனக்கு ஒளி தருவேன் அப்படின்னு சொல்லி. என் உள்ளத்தில் ஏற்றிய விளக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆன்மா அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் 4 இடத்துலையும் வந்து ஒளி ஏற்றி கொடுக்குது. அது நம்ம ஏற்றுறது இல்லை, நம்மக்கிட்ட அது ஏற்றவும் தெரியாது, அதுக்குரிய வழி கிடையாது. ஆமாம் ஆமாம், இது ஒன்று தான் அதுக்குள்ளது. ஜீவகாருண்யம் வந்து உயிர்கரு, நீங்கள் தவம் பண்ணனாலும் அந்த உயிர் கருணையோடு பண்ணணும். அதுதான் மனம். மனம் மனம் மனதுக்கு போயிடும். மனம் அங்கே தான். ஏன்னா மனதில் நீங்கள் நினைக்கிறீங்களே, அப்போ நினைக்கும் போதே அங்கே வந்து அது ஊற்று மாதிரி எடுத்துருங்க. தொட்டனைத்தும் ஊறும் மணல் கேணின்றார் இல்லையா? பூமியை நோண்ட நோண்ட தண்ணி ஊறுற போது அது மனதில் வந்து ஊறும்ன்ற. நீ மனசில் நினச்சா அது ஊறும்ன்றார். இந்த ஊறும் என்ற சொல்ல பல்வேறு இடத்துல பயன்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இது டோட்டலி வந்து பராபரைக்குள்ள அருளியல் அல்ல. இது அதையும் கடந்தது. 19ஆம் நூற்றாண்டு விஷயம் இதெல்லாம். லேட்டஸ்ட் நியூஸ் ஆன்மீகத்தில் இதெல்லாம் மிகப்பெரிய லேட்டஸ்ட் மர்மமான விஷயம். அதுதான் பரம ரகசியம் சொன்னார். இது அது பிரம்ம ரகசியம், சிவ ரகசியம். லேட்டஸ்ட் 6ஆம் திருமுறை வந்து பரம ரகசியம். பரம ரகசியம் எவ்வளோ பேருக்கு தெரியும்? இப்போ பரம ரகசியத்தை கொண்டு போய் சிவ ரகசியத்தில் போய் திணிக்கக்கூடாது. நீங்கள் வந்து அது செப்பரேட்டாகவே அது விளங்கணும். அப்போ அகம் காரியப்பட்டாக்க அது விளங்கும். அக அறிவு, நுட்ப அறிவுகள்லாம் நமக்கு காரியப்படும் போது அது புரிஞ்சு கொள்ளலாம். ஒப்பிட்டு நிறைய பாடல்களை வந்து நம்ம பார்க்கணும். அது என்ன சில பேர் தப்பு பண்ணிடுறாங்கன்னா, இந்த சொல்ல வாங்கிடுறாங்க. திருச்சிற்றம்பலம், சிவவெளி, சிதம்பரம், நடம், நடராஜர், 8-2, சிவம், இந்த மாதிரி சொல்லில் வந்து மயங்கிடுறாங்க. ஓ
எல்லாம் ஒன்றாக இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லையா சைவ சித்தாந்தத்தில், அப்போ இதுலேயும் இருக்குது. அப்போ ஒன்று ரெண்டு அப்படி போயிடுறாங்க மேலோட்டம். ஏன்னா ரெண்டாவது இன்னொன்று வந்து இந்த வெளிகளை வந்து இவங்க இந்த மாதிரி லைனாக பண்ணலைன்னா, பிரித்து காட்டலைன்னா தெரியாது. ஏன்னா இந்த 6ஆம் திருமுறை முழுக்க முழுக்க வெளி சம்பந்தப்பட்டது, வெளி ஒளி. அப்போ நீங்கள் ஒளி என்ற சொல்ல வச்சுட்டு எல்லா ஒளியும் ஒன்று, சித்தர்களும் ஒளியை சொன்னாங்க, புத்தரும் ஒளியை சொன்னார், ஏசுநாதரும் ஒளியை சொன்னார் அப்படின்னு இருந்தீங்கன்னாக்கா ஏமாந்துருவீங்க. ஆமாம், அந்த ஒளி எந்த வெளியை சார்ந்து இருக்குதுன்னு தெரியணும். ஏன்னா வெளியும் ஒளியும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. எங்கே ஒளி இருக்கோ அங்கே வெளி இருக்கோ, எங்கே வெளி இருக்கோ அங்கே ஒளி இருக்கும். அதனால் அதை பிரிக்க முடியாது. அப்போ அது எந்த வெளியை சார்ந்த ஒளி அப்படின்றது தெரியணும். இப்போ சித்தர்களும் ஒளியும் சொல்லியிருக்காங்க, வெளியும் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பாடல்கள், அகஸ்தியர் பாடல், சுப்பிரமணியர் பாடல்லாம் வெளிகளை பற்றிலாம் அப்பயே சொல்லியிருக்கிறாங்க. திருமந்திரத்துலேயும் வெளிகளை பற்றிலாம் இருக்குது. ஆனால் பரசிவம் பராபரைக்கு மேலே அது சொல்லப்படலை. இந்த மாதிரி ஒரு புதிய வெளியை பற்றி சொல்லப்படலை. யாரும் பேசாதது, யாரும் ஏறாதது அப்படின்லாம் சொல்லப்படலை. இப்போ ஏறிய வெளி அது எண்ணிலா கோடி சித்த ரிஷிகணங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஏறலன்னு வருமா? வள்ளலார் சொல்கிறது எல்லாம் ஒன்றுன்னு வருமா? இவர் ஏறலன்றார். இது யாரும் ஏறலையா? தீண்டாத வெளின்னு சொல்கிறாரியா? எண்ணாத மந்திரம்ன்றாரு, எழுதாத மறைன்றாரு. அப்போ இந்த 591வது ஒரு பாடலே போதும் ஒரு மனிதனை தெளிய வைக்கிறதுக்கு. எண்ணாத மந்திரம்ன்றார். இந்த லட்சணத்தில் ஏற்கனவே இந்த மந்திரம்லாம் ஞானசம்பந்தர் பாடிட்டாருன்னு பேசிகிட்டு இருக்கிறார். அவர் எழுதியிருக்கலாம், பராபரை நினச்சி அருப்பெருஞ்சோதின்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த ஜோதி அவர் எண்ணினாரா? தனிக்கடவுளை இவர் எண்ணினாரா? இந்த வெளி வந்து இதுவரையில் பேசப்படலைன்னு சொல்லப்படுது. ஆமாம், அவங்களுக்குள்ள நிலை வேறு, அதை யாரும் மறுக்கலை. அதை யாரும் மறுக்கலை. 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டெல்லாம் அவங்க கண்ட இதெல்லாம் வந்து பரசிவத்துக்கு தான் கண்டாங்களே ஒழிய அதுக்கு மேலே அவங்க வந்து காணலை. அது ஆமாம். அதனால் சன்மார்க்கத்தினுடைய லட்சியம் வந்து சமரச வெளி தான் நம்மளுடைய. அதுதான் ஆடாதீர், சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர், சன்மார்க்க சங்கத்தை சார்வீர், இனி என் மார்க்கமும் ஒன்றாமே. என் மார்க்கம் இறப்பொழிக்கும், சன்மார்க்கம் தானே. அதாவது இந்த 28 பாடல் இருக்கு இல்லையா ஞானசரியை, அதை அன்னாடும் படிச்சுக்கிட்டே வாங்க. அதுலேயே நிறையா விஷயத்தை வந்து போட்டு நல்லா உடைப்பார். எது உண்மை வெளியே எதுன்னு சொல்லுவார். மூட மதம் அனைத்தும் முழுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாத என்பார். அதில் சைவ சித்தாந்தம்லாம் உள்ளுக்கு அடங்கும். ஆமாம், அதில் சாபமே விட்டுருக்கிறாருன்னா பாரு, எல்லாம் போய் ஆளிட்டு. ஏன்னா இதோட ஆட்சி வந்துருச்சு, இனிமேல் இருந்து என்ன பண்ணுறது அப்படி. ஆமாம், ஒரு ஏகன் அனே எல்லாத்தையும் ஒரு மதம் ஆக்க, ஒரு நிலை ஆக்க என்று உரைத்த மெய் சிவமேன்னு ஒரு மெய் பரமேன்னு 14:0:0 பார்த்தீங்கன்னா அந்த பாடல் இருக்கும். ஏகா அநேகா என்று ஏற்றிடும் மறைக்கே எட்டாத நிலையே நான் எட்டிய மலை, ஒக்கால மதங்களை முழுவதும் மாற்றி ஒரு நிலை ஆக்க என்று உரைத்த மெய் சிவமேன்னு. ஒக்கால மதங்களை முழுவதும் மாற்றி. ஏன் மாற்றணும்? இப்போ கேள்வி பாருங்க. இறைவன் வந்து என்ன சொல்கிறாரு? முழுவதும் மாற்றி. ஏன் அது சரின்னா மாற்ற வேண்டியது இல்லைல்ல. அதை ஏன் மாற்றணும்னு சொல்கிறாரு? அப்போ நீ அதில் இருக்காத, மாறு அப்படின்னு தானே பொருள். சைவ சித்தாந்தத்தில் இருங்கன்னு சொல்கிறாரா? இருந்த ஒரு காலம் இருந்தீங்க, இப்போ இருக்காதீங்க, இனிமேல் இருக்காதீங்கன்னு தான் அதனுடைய பொருள். இப்போ அந்த காலத்துலலாம் எஸ்டேட்லேயே நம்பி இருந்தோம், இப்போ நம்ம எஸ்டேட்டே நம்பி இருக்க முடியுமா? இப்போ நம்ம இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஏன் நீ எஸ்டேட்லேயே இருந்துக்கிட்டு இருக்க, வெளியே வாயான்னு சொல்ல மாட்டோமா? அது மாதிரி தான் இது. நம்ம ஒரு சமய மதத்திலேருந்து இன்னொரு இது காட்டப்படும் போது நம்ம வந்து மாறி தான் ஆகணும். மாறலைன்னா நம்ம மாட்டிக்குவோம், அவ்வளோதான். இல்லை, அது பாட்டுக்கு அது இருந்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.
ஆமாம். ஆ ரைட்டு, மாறணும். அதை தான் சொல்கிறாரு பாரு, இறைவனே சொல்கிறாரு, மாறு, நான் தான் படைத்தேன், நான் சொல்கிறத கேளுன்றாரு. நானே படிச்சுட்டு நானே வேணான்றேன், நானே சாப்பிட்டுன்றேன், நானே மண்ணோட மண்ணாக போட்டுன்றேன். நீ ஏன் யோசிக்கிற? நான் சபிச்சதில் நீ ஏன் போய் உட்காந்துருக்கிற? நீ ஏன் அதை பிடிச்சிட்டு இருக்கிற? அப்படி தானே இருக்குது அதோடைய பொருள். ஆமாம். நீ ஏன்? நான் தான் எல்லாம் படைச்சிருக்கிறேன், நானே சொல்கிறேன், அதெல்லாம் ஏதோ படைச்சிட்டேன், என்னை பிடிச்சி நீ கரை சேர்ந்துக்கு, அதானே அது சொல்லுது. தன்னையும் காட்டி விடுது, பொய்யையும் படைச்சிருக்கு, மெய்யும் அதுதான், பொய்யும் அதுதான். பெருமானம் வந்து 1 to 5 காலங்கள் எழுதினார் இல்லையா, அப்பயும் அது ஒரு பக்கமாக போயிட்டு வராது இல்லையா. இதை பற்றி அது வருந்தியோ இல்லை ஒரு நடுங்கி அதுமாதிரி செஞ்சுட்டு இருக்கு. ஒரு பாடல் அது சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி எழுதிட்டேன், அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் விளையாட்டுன்ட்டார். அந்த காலகட்டம்லாம் கிடையாது. இதுக்கு தெரியா, இதுக்கு நல்லா தெரியும். அவருக்கு அறிவை கொடுத்துட்டு எழுத விட்டுட்டு இதில் எவனாவது மாட்டிக்கிட்டு கிடக்கட்டும். எதுக்கு உங்களுக்கு ஒரேடியாக இது எல்லாத்தையும் நம்ம காட்டணும்? இதுலேயும் கொஞ்சம் வைப்போன்ட்டு அது வச்சிருக்குது. அப்போ நீங்கள் யூகம் பயன்படுத்தி வரணும் பாருங்கள். அதையும் சொல்லுதில்ல, நான் அப்போ அறிவில் எழுதிட்டேன். அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கணும், ஓ இது ஒரு காலகட்டத்தில் இப்போ எழுதிட்டு இப்போ அதுக்கப்புறம் இதை கொடுத்துருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கணும். அதுக்கிட்ட போய் அவரே வள்ளலாறு சொல்கிறார், நான் ஐயோ இதெல்லாம் தவறாக எழுதிட்டேன்னு, அதெல்லாம் நமது பெரும் செயல் அப்படின்ட்டுச்சு. நீ ஏன் கவலைப்படுற? அவன் மண்டையை பிடிச்சிக்கிட்டு கிடக்கட்டும், அப்படி போயிடும் அதுங்க. இன்னும் இவ்வளோ சுற்றி விட்டது அதுக்கு சுத்த தெரியாதையா? ஒரு பாடல் இருக்குது, பாமாலை ஏற்றதில்லை, அனுபவ மாலைன்னு நினைக்கிறேன். அனுபவ மாலையில் கடைசியில் ரெண்டு 5 4 4 அறியாத பருவத்தே என்னை வலிந்து அழைத்தே ஆடல் செய்யும் திருவடிக்கே பாடல் செய்ய பணித்தார். என்ன அர்த்தம் இது? ஆமாம், அறியாத பருவத்தை என்னை வலிந்து அழைத்தே, வலிந்து என்னை அழைத்தே ஆடல் செய்யும் திருவடிக்கே. எந்த இடம்? பெருவெளி. அதுக்கு என்ன செய்ய சொன்னார்? பாடல் செய்ய சொன்னார். என்னை பற்றி நீ பாடு, சின்ன பையன்னு நீ நினைக்காத, நான் உனக்கு அறிவு கொடுக்குறேன், நீ என்னை பாடு அப்படின்னு இவர் கொடுத்தாரு. இவர் யாரை பாடியிருக்கணும்? இவர் யாரை பாடியிருக்கணும்? அருப்பெருஞ்சோதி தானே பாடணும். அருப்பெருஞ்சோதியை பாடினாரா? பாடலை. என்ன பாடினார்? இவருக்கு என்ன தெரிஞ்சதோ, எதை அருப்பெருஞ்சோதின்னு நினைச்சாரோ அதை பாடுறாரு. அதை பாடிட்டு சொல்கிறாரு, சரியாத மனச்சிறியே. சரியாதனாக்க மனம் தெளிவு இல்லாத மனச்சிறியேன் செய்த பிழையெல்லாம். என்ன செஞ்சிட்டாரு? செய்த உன்னை தான் பாடியிருக்கணும், எனக்கு விளங்கலை, நான் இவங்களெல்லாம் பாடிட்டேன். செய்த பிழையெல்லாம் திருவிளையாட்டென கொண்டே திருமாலை அணிந்தார். அதை எப்படி எடுத்துக்கிச்சா? திரு விளையாட்டு. என்ன தான் பாட சொன்னேன், எனக்கு தெரியும் நீ வேற ஆளை பாடுறேன்னு, இருந்தாலும் அது ஒரு விளையாட்டாக நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு. திருவிளையாட்டென கொண்டே திருமாலை அணிந்தார். பிரியாமல் என்னுயிரில் கலந்து கலந்து இனிக்கும் பெருந்தலைவர் நடராயர் என்னை புணர்ந்தார். அருளாம் அறிவாளர் புறப்புணர்ச்சி என அழியாதோங்க அருளிய தீண்ட அகப்புணர்ச்சி அளவு உரைக்கலாமே. 2 புணர்ச்சி, 2 கலப்பை சொல்கிறாரு. ஒன்று புறப்புணர்ச்சி, இன்னொரு அகப்புணர்ச்சி. அகம்னா ஆன்மாவில் கலந்து இது பண்ணுறது. அப்போ இது இவனுக்கு தெரியாதது இல்லை. இருந்தாலும் அவர் அப்பயும் உரைநடையில் என்ன சொல்கிறார்? எனக்கு அற்ப அறிவில் நான் அது எழுதுனேன், அதில் நீங்கள் லட்சியம் வைக்க வேண்டாம். ஆமாம், அப்பே உணர்த்திருச்சு, காட்டிருச்சு. இருந்தாலும் அந்த பூரணம் தெரியல இல்லையா? பூரணம் ஒரு அண்டங்கள் கலக்கிறார் இல்லையா?
இப்போ முழுமை படிக்குப்படி வயது ஆக ஆக அவருக்கு அந்த தெளிவு போய்கிட்டே இருக்குது, இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய அறிவு வளர வளர அப்போ எனக்கு தெளிவும் கூட பெற்றுக்கிட்டே வருது. கடைசியில் 71 தான் அதோடைய நிலை வந்து இப்போ தான் என்னோடய அறிவு அண்டாண்டங்களை கடந்து இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் கடந்து எழுதும்போது தான் அவருடைய இது அங்கேருந்து பார்க்கும்போது தான் எல்லாமே வித்தியாசப்படுது. அப்போ இவ்வளோ நாள் கண்டது, ஓ இவங்கெல்லாம் வேறையாக இருக்கிறாங்க, இவர் கடவுள் வேறையாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கடவுள் சரி இப்போ நீ நம்மளை எழுது அப்படின்னு விடுறாரு. அப்போ தான் 6ஆம் திருமுறை எழுதுறாரு. இப்போ இதனால ஒரு பெரிய சண்டை, 5 வேணுமா, 5 என்னது, 6 என்னது, இது ஒரு பெரிய சண்டை. நீ படி, எது வேணுமாலும் படிச்சிக்க, ஆனால் முடிவு 6 தானே. 6ல் தானே இந்த அருளியல் வந்து எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து சொல்லப்படுது. 5 வரைக்கும் பராபரையை பற்றி பேசினா என்ன பயன்? உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லைன்னு சொல்கிறாரு. என்ன பயனோ இவைன்றார் இல்லையா? அப்புறம் நம்ம 5 படிச்சுட்டு என்ன பண்ணுறது? ஆன்மா போய் அடைய வந்து சமரச வெளியை தாண்டி தானே போகணும். பராபர வெளியை தாண்டி போகணும் சமரச வெளிக்கு. அப்போ அதுக்குரிய அருள் எங்கே இருக்குது? ஆன்மா உள்ளுக்கு இருக்குது. கருணையினால தான் அதை பெற முடியும். ஸோ சாப்டர் முடிஞ்சுது. அகத்துக்குள்ளே இருக்கிற அருளை நம்ம பெறுவதற்கு என்ன வழி? ஜீவகாருணி தான் வழின்னா ஜீவகாருணி வழியில் நம்ம போகணும். அப்புறம் என் போட்டு மூக்கை பிடிச்சிக்கிட்டு காற்றை பிடிச்சிக்கிட்டுலாம் எதுக்கு இருக்கணும்? அவசியம் இல்லாமல் போகுது இல்லையா? உடலுக்குள்ள பிராணாயாமம், ஒரு இரத்த சுத்திக்கு, ஒரு செல்ஸுக்கு, ஆக்சிஜனுக்கு, அதெல்லாம் பண்ணுறது பண்ணிக்கலாம். அதெல்லாம் பயிற்சியை உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதில் வந்துடும். அதை போய் அருளியலில் சேர்க்க முடியாது. ஏன்னா பராபரை வரைக்கும் பொய்த்து போச்சுனாக்கா அப்போ அருளியல் இல்லை. அதுதான் அருளறிவு, அறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவுன்னு வகுத்துட்டார் இல்லையா? அருட்சுகம் ஒன்றே அரும்பெறல் பெரும் சுகம், மருட்சுகம் பிற என வகுத்த மெய் சிவமே என்றார் இல்லையா? அப்போ மெய் சிவம் என்ன வகுக்குதோ அதுதானே நம்ம எடுத்துக்கணும். நம்ம அறிவில் நியாயம் பேசக்கூடாது இல்லையா? நம்ம நியாயம் பேசுறதுக்கு நம்ம கடவுளா? இல்லையா? அனுபவம் எதுவுமே கிடையாது. எல்லா அனுபவத்தையும் போட்டுருச்சு. அது எல்லா அனுபவம் இல்லைன்ட்டு பொய் அனுபவங்கள் எல்லாம். எல்லா வெளிக்கும் அனுபவம் இருக்குது, அதையும் மறுக்கல. ஒவ்வொருத்தவங்க இப்போ சன்மார்க்கத்தில் கூட உனக்கு இந்த அனுபவம் அந்த அனுபவம் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஏமா கூட்டிகிட்டு போகிறான், என்ன பண்ணுறது? எத்தனை பேரை இப்போ கூட்டிகிட்டு போயிட்டான் சன்மார்க்கத்தில், எத்தனை சாமியாரங்களை கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்போ அனுபவம் பேசி என்ன பிரயோஜனம்? அப்போ என்ன அனுபவம் வரணுன்னாக்கா நீங்கள் அனுபவம் என்ற தலைப்பில் போய் ஒரு ஆய்வு பண்ணணும். அப்போ நமக்கு கிடைக்கும் இவர் என்ன அனுபவம் சொல்கிறார். சிவ அனுபவம் விளங்கன்னு, திருவிளங்க, சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞானம் நிலை விளங்க, சிவ அனுபவம் விளங்க. அப்போ இது வேற இல்லை. திருவிளங்கு, திருத்தில்லை, திருச்சிற்றம்பலத்தை, திருக்கூத்து. அப்போ இந்த கூத்து இயங்குனா மெட்டர் எல்லாம் மாறுது இல்லை, பொருள் வேறையாக மாறும், பொருள் வேறையாக போயிடுறோம் இல்லையா? அப்போ அதுக்குரிய அனுபவம் வேறுபடுது இல்லையா? இன்பம் வேறுபடுது இல்லையா? எல்லா இன்பமும் ஒன்றுன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? அறிவு வேறுபடுது, இன்பம் வேறுபடுது, தரம் வேறுபடுது. அதனால தான் 15, 13 பாருங்களேன். உயிர் அருப்பெருஞ்சோதி உயிர். இந்த உயிர் தான் பிரியாது, வேற எல்லா உயிரும் பிரிஞ்சிடும். அதான் உயிர் வகையை அறியன்னு சொன்னார். எந்த உயிர் உடம்பை விட்டு பிரியாது. இப்போ 1 to 6 வரைக்கும் என்ன ஆகுது? பிரியுது. அண்டங்களையும் உயிர் வந்து பிரியுது. பராபரை வரைக்கும் உயிர் பிரியுதுன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ எந்த உயிர் உடம்பை விட்டு பிரியாது? அந்த பிரியும் வகையும் பிரியா வகையும் எப்போ தெரியுது? வள்ளலாருக்கே கடைசியில் தான் சொன்னிச்சான். பிரியும் வகையும் பிரியா வகையும் தெரித்தாய் பின்னையே பாடல் இருக்குது, மெய்யருள் இருப்போம். ஓகே, இதை பார்ப்போம். 15, 13. தரம் அறியணும்னு சொல்கிறாரு. அப்போ வள்ளலாருக்கு முன்பு சாகாத கல்வி இருந்துச்சா? இல்லை வள்ளலார் வந்து தான் சாகாத கல்வி சொல்கிறாரா? இருந்துச்சு. தரம் வேறு. இப்போ நம்ம படிக்கிறது வந்து தரமான ஒரு சாகா கல்வியை படிக்கிறோம். ஆனால் இந்த கல்வி 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்குது இது. ஏன்னா இப்போ சைவ சித்தாந்தம்னு எடுத்துக்கினா எவ்வளோ தொன்மையோ, அகஸ்தியர் காலம் எப்பயோ, சுப்பிரமணியர் காலம் எப்போ, எல்லாம் என்ன பேசிட்டு வராங்க? சாகா
வாழ்க்கையை பற்றி பேசிட்டு வராங்க. சித்தர்கள்னாலே அது சாகா வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம். அதில் வந்து தரம் இருக்குது அப்படின்னு கொண்டு வர்றாரு. அப்போ சாகாத கல்வி தரம் அறிதல் வேண்டும். சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து ஏகாக்கர பொருள் ஈந்த சர்க்குருவேன் தரம் இருக்குது வேண்டும் என்றும் வேகாத கால் உணர்தல் வேண்டும். வேகாதனா கால்னா காற்று, காற்றிடை காற்றாய் கால்நிலை காற்றாய் ஆற்ற விளங்கும் அருட்பெரும் ஜோதி உடன் சாகா தலை அறிதல் வேண்டும். அந்த தலை என்று சொல்லக்கூடியதோ அதே தான். தனி அருளால் உண்மை நிலை அடைதல் வேண்டும் நிலைத்து. உண்மை நிலை எது உண்மை நிலை? இல்லை இல்லை, தனி அருளால். தனி அருள்னா எது? எந்த அருள்? இப்போ மூலாதாரத்தினே அருள் தானே. அந்த அருள் எது வரைக்கும் தெரியும்? அது அது பராபரை வரைக்கும் தான் தெரியும். அதுக்கு மேலே அது அறவே தெரியாது, அணுவளவு கூட தெரியாது. அடிமுடி என்னுவோர் அணுத்துணையேனும் அறிந்திடப்படாத மெய் அறிவைன்னு வரும். அணுத்துணை கூட அறிய முடியாது மெய் அறிவை. ஓகே, தலைய நிறை அறிதல் தனி அருளா. இந்த அருளை தான் எப்படி சம்பாதிக்க போகிறோம்? தனி அருளை எப்படி சம்பாதிக்கிறது? ஜீவகாரணியம் இல்லைன்னா சம்பாதிக்க முடியாது. தனி அருள், அருளை வந்து எப்படி அருள் அருள் சொல்லிவிட்டு இங்கே மட்டும் என்ன சொல்லிட்டாரு? தனி அப்படின்னு போட்டார். சில இடத்துல நிலை சொல்லிட்டு தனி நிலை அப்படின்னு சொல்லுவார். அப்போ நிலையால் அதனால் இதுதான் ஏறா நிலை மிசைனர். அது வந்து எதுவுமே நம்ம செய்ய முடியாதுயா. என்னால் ஆவது ஒன்று இல்லை, என்னால் ஒரு துரும்பும் அசைக்க முடியாதுன்னு. என்னால் நம்ப முடியாது இதனால். அதனால தானே அருளை கூப்பிட்றோம். அருப்பெரும் எதுக்கு கடவுள் கூப்பிட்றாரு? எல்லாம் நம்மளால முடியும்னா அப்புறம் எதுக்கு கடவுள்? மனுஷன் ஏன் கடவுளை தேட போகிறான்? எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டாக்கா அப்புறம் அவன் என்னத்துக்கு? அவனை யார் நத்த போகிறா? அவனுக்கு யார் கோயில் கட்டி கும்பிட போகிறா? அவரை யார் மதிக்க போகிறா? கடைசியில் வச்சுட்டார்ல சிட்டு, நீ எங்கே சுற்றினாலே என்கிட்ட தான். ஆமாம், எல்லாத்தையும் படிச்சுட்டு உள்ளுக்கு வந்து ஒளிஞ்சிக்கிட்டாரியா, நீ என்ன தேடுன்ட்டு. அந்த உண்மை நிலை கிடைக்கும். இல்லை, அதுக்கு ஒரு எல்லை வச்சுட்டாரு. எல்லா அருளுக்கும் ஒரு எல்லை இருக்குது. ஆமாம், அது கொடுத்துருக்குது, அது உரிமை கொடுத்துருக்குது. சரி, நீ அதனால தானே அந்த காலத்துலாம் இப்போ விஷ்ணு பக்தர்கள்லாம் அவங்களாம் அடைஞ்சிருக்கிறார். ராமானுஜர்லாம் இருக்கிறா இல்லையா? ராமானுஜர்லாம் அருள் பெற்றவர் தான். எந்த நிலைக்கு உள்ள அருள் பெற்றவர்? 12 இவருங்க இருக்கிறாங்களே. எல்லாத்துக்கும் அது மாற்றக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அந்தந்த குவாலிட்டிக்கு. இப்போ மதவெளிகளுக்கு வந்து நான் நினைக்கிறேன் உடம்பை மாற்றுறது அதுக்கு வைக்கல, ஆனால் உள்ளத்தை மட்டும் மாற்றிருக்கு. அதுதான் ஜீசஸ்லாம் உள்ளுக்கு வரைக்கும் ஒளி பெற்றிருக்கிறாங்க. நபிகள்லாம் உள்ளுக்கு வரைக்கும் அவங்களோட மனம் மாறிடுச்சு. ஆனால் உடம்பு வந்து மாற்றலை. ஆனால் பராபரைக்கு வந்து உடம்பை மாற்றுறது இருக்குது. உடம்பை மாற்றிருக்கு. ஏன்னா சித்தர்கள் வந்து அகஸ்தியர், சுப்பிரமணியெல்லாம் அந்த உடம்பை வந்து பொண்ணாக மாற்றிருக்கிறாங்க. அந்த சிஸ்டம் அவங்களுக்கு மாற்றிருக்குது. அதே மாதிரி இதுக்கு அருட்பெருஞ்சோதிக்கு இருக்குது, மாற்றுறது இருக்குது. இதுக்கு உடம்பையும் அது மாற்றக்கூடியது இருக்குது. அதனால ஜீசஸ் போன்றவங்களாம் வந்து அவங்க வந்து குருசிஃபைட் பண்ணப்பட்டாங்க, சிலுவையில் அறையப்பட்டாங்க. ஏன்னா உடம்பு அவங்களால மாற்ற முடியல. உள்ள வரைக்கும் தெய்வீகம் உடம்பால் அவங்க அழிந்தார்கள். அந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க. அந்த மற்ற வெளிகளுக்கு அந்தந்த மாதிரி தன்மைகள் வந்து இருக்கும். சாமி, இறைவன் ஒருத்தர் இருக்காரு தான் சொல்றாரு ஒழிய நான் இறைவன் சொல்லலை. இயேசுவோ நபியோ. அப்போ அது வந்து அந்த வெளிகளை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஒருத்தர் இருக்காரு, ஆனால் அவர் எனக்கு தெரியாது எங்கே இருக்காரு. மேபி அவங்களுக்கு கூட இப்போ எப்படி சித்தர்களுக்குள்ளே இருந்தது காட்டாமல் இருக்குது இல்லையா, அது மாதிரி அவங்களுக்குள்ளே அதை இயக்கிட்டு அவங்கள காட்டாமல் கூட இருக்கலாம் இல்லையா. அதனால் அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு சக்தி என்கிட்ட இருக்குது எனக்கே தெரியல அப்படின்னு அவங்க அந்த இது சொல்லலாம். அவங்களுக்கும் அதை காட்டப்படாமல் இருக்கலாம்.
ஆனால் தன்னை முற்றிலும் காட்டி கொடுத்தது வந்து பெருவெளியில் வந்தது, அது காட்டி கொடுத்துருச்சு. வள்ளலாருக்கு நான் தான்ப்பா அப்படின்னு அது காட்டி கொடுத்துருச்சு. ஆமாம், அது தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த நூல் தான் நமக்கு தெளிவாக சொல்லும், மற்ற தெளிவாக சொல்லாது அப்படின்னு சொல்லி 15-11 பாருங்களேன். நேத்திரம் போல் காட்ட நேராகும். நேத்திரம் போல்னாக்க அப்படி கண்ணு முன்னுக்கு காட்டாது, சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி ஏதோ சொல்ல வரும். குருடர்கள் வந்து யானையை பார்த்துட்டு சொன்ன மாதிரி அவன் அறிவுக்கு அவன் உணர்வுக்கு எப்படி கிடைச்சதோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த வெளிகளுக்கு என்னென்ன கிடைச்சதோ அதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அநேகனே பேசிகிட்டு இருப்பாங்க, ஏகனை தெரியாது தெரியாது ஏகனை தெரியாது. அதான் சொன்ன சாஸ்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி தடுமாறும் தான். அப்போனா பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. நேத்திரங்கள் போல் காட்டாது, கண்முன் காட்டுவது போல் நேராக காட்டாது. நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருட் சீர் வண்ணம் ஒன்றே. நேரடியாக காட்டக்கூடியது இது. அதெல்லாம் வள்ளலார் சொன்னார், கண்டேன் கழிக்கின்றேன்னு சொல்லுவார், என் அப்பனை கண்டேன்னுவார். இல்லை சிற்றம்பல திருவருள் சீர் வண்ணம் ஒன்றே உற்று அறிந்தேன் வந்துன்னார். நான் வந்து விளங்கி கொண்டேன், இது ஒன்றி தான் நேராக சொல்லுது, சுற்றி கித்தி வளைக்கலை, நேரடியாக கம் டு த பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி சொல்லக்கூடிய ஒரு இது வந்து இந்த அருள் சீர் மட்டும்தான் அப்படி சொல்லுது. மற்றதெல்லாம் சுற்றி மறைமுகமாக சொல்லிக்கிட்டு இருக்குது, அதுக்கு சொல்ல முடியல. அப்போ இது என்ன வச்சிருச்சுன்னா அந்த அறிவை கூட்டிருச்சா குறைச்சிருச்சா? மற்றதுக்கு குறைச்சிருச்சு. அப்போ அறிவு குறைய என்ன செய்யும்? உங்களால் சொல்ல முடியாது, முழுமையாக சொல்ல முடியாது, தெளிவாக சொல்ல முடியாது, பூரணத்தை சொல்ல முடியாது. அப்போ பூரணம் இயங்கும் போது கண்டிப்பாக தெளிவாக சொல்லும். அப்போ எதை பிடிச்சி நீ உய்யணும்? எது காலத்தின் கட்டாயமாக இருக்குது? சன்மார்க்கம்தான், சன்மார்க்கம்தான். சுற்றி சுற்றி வரணும். இப்போ இந்த மற்ற அருளுக்கும் பூரண நிலைக்கும் ஒரு ரேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது தெரிவிக்கிறாங்க இதுக்கா? பராபரைக்கும் பெருவெளிக்கும் ஒரு ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது இது ஒன்றுனா இது 10 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு அளவுகோல். அது அப்படி எடுத்துக்கிட்டாக்க அந்த மாதிரி ஒரு உலக அறிவுக்கு விளங்குற மாதிரி ஏதாவது ஒரு பாடல் மாற்றுறாங்க. அதாவது இது பராபரை வந்து ஒரு பங்குன்னா இது வந்து 100 பங்கு, அதுவும் இதில் வந்து அது கொள்ளும் அப்படின்னு ஒரு அப்படி கொல்லும்ன்றதில் ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. அண்டங்களெல்லாம் இதில் வந்து அடங்கும். எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர் அச்சபை இடம் கொள்ளும்ன்ற எக்ஸ்டென்ஷனு எல்லை இல்லைன்றது. அதுக்கு தூசின்னு சொல்கிறா இல்லையா, ஒரு 717 718 717 எடுத்து பாருங்க. அது ஒப்பீடு செய்யும்போது 18 718 719 720 தடையுரா பிரம்மன் விண்டு ருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவம் விந்து நடையுரா பிரம்மம் உயர் பராசக்தி நவில் பரசிவம் என்னும் இவர்கள். பரசிவம் வந்துருச்சே, பரசிவம் வந்துருச்சா எது வந்துருச்சுன்னு அர்த்தம்? சித்தர்களுடைய உலகம் இதுக்குள்ளே அடங்கி போச்சு. இவர்கள் இடையுறா திருச்சி தம்பளத்து ஆடும் இடதுகார் கடைவிரல் நகத்தின் கடையுறு துகள் என்றறிந்தனன் அதன் மேற்கண்டனன் திருவடி நிலையே. எதுக்கு மேலே நான் கண்ட நிலைன்றது பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் விந்து பிரம்மம் உயர் பராசக்தி. இதுக்கு நடுவில் என்னென்னலாம் இருக்குது? நாதம் இருக்குது, பரநாதம் இருக்குது, பறை இருக்குது, பரம்பரம் இருக்குது, பராபரையும் இருக்குது. அந்த பராபரை தான் பரசிவம். சரிங்களா?
நவில் பர சிவம் எனும் இவர்கள், இப்படி சொல்லப்பட்டவர்களோட நிலையெல்லாம் இடையுறா திருச்சிற்றம்பலம். இடையூறாது அப்படின்னா எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்குது, இடையில ஸ்டாப் ஆகாது. இடையுறா திருச்சிற்றம்பலத்தாடும் இடது கடை விரல். அங்கே இறைவனுடைய இடது கால் சிறுவிரல், சின்ன நகத்தின் கடையுறு துகள், அதில் ஒட்டிய ஒரு துகள் என்று அறிந்தனன் திருவடி நிலையே. அப்பால் பட்டு. ஆமாம், அவரோட இதுக்கு சொல்கிறார். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவனா ஒரு டஸ்ட்டுன்றார். அப்போ அருப்பெரும் ஜோதி எவ்வளோ பெருசுன்றது நீங்கள் கற்பனையில் தான் நம்ம பண்ண முடியும். ஓகே. அடர்மலர் தடையால் தடையுறும் அயன்மால் அரண் மகேச்சுரன் சதாசிவன் வான் படத்தருவிந்து பிரணவம் பிரம்மம் பறை பரம்பரம் என்னும் இவர்கள். முதல்ல இதெல்லாம் விடுபட்டுச்சு, இப்போ இதில் சேர்த்துட்டாரு. அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்கும். சரியா? இவர்கள் சுடர்மணி பொதுவில் திருநடம் புரியும் துணையடி பாதுகை புறத்தே, பாதுகைன்னா பாதம், இடர்கட வயங்கும் துகள் என்றறிந்தனன் ஏத்துவன் திருவடி நிலை. இவங்கெல்லாம் அருப்பெரும் ஜோதிக்கு ஒரு துகள். அப்படி துகள்னா தூசி அப்படின்னு சொல்கிறார். பராபரையும் தூசின்றாரியா? காணா போச்சு எல்லாம். நம்ம சித்தர் உலகம் பெருசுன்னுக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா? எல்லாம் ஒரு தூசின்றாரு. அப்போ உண்மை உலகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த ரகசியங்கள்லாம் வெளிப்பட்டிருக்குது. அருப்பெருஞ்சோதி வள்ளலாரை உருவாக்கி இந்த அறிவு கொடுக்கலன்னா, இந்த எழுதலைன்னா யாருக்கு தெரியுதுலாம்? அடுத்து இகத்துழல் பகுதி தேவர் இந்திரன் மால் பிரம்மன் ஈசானை முதலாம் மகத்துழல் சமயவானவர் மன்றின் மலரடி பாதுகை புறத்தும் புகத்தரம் பொருந்தாம் மலத்துறும் சிறு புழுக்கள் என்றறிந்தனன். அதன் மேல் ஜெகத்துகள் பிகந்தார் உளத்தமர் ஒளியில் தெரிந்தன் திருவடி நிலை. சமய தேவர்களெல்லாம் ஒரு புழுன்றார். அப்புறம் இதுக்கு மேலே அப்புறம் என்ன வேற என்ன நான் சொல்கிறதுக்கு இருக்குது? இதில் துகள் தூசி மலத்துன்னு சொல்லிட்டார். தடை ஏற்படும், மலத்தடை இருக்குன்றார் அவங்களுக்கெல்லாம். எல்லாத்தையும் முடிஞ்சு இதில். சமயவாதிகள் செத்தே போயிடுவாங்க. 715 கவனிங்க, பக்கத்துலேயே அடுத்து முன்னுக்குள்ள பேஜ். குலை கொலை தவிர்த்த நெறியில் என்னை புணர்த்திய புனிதனை எல்லா நிலைகளும் காட்டி. எப்போ சொல்கிறாரு? 19ஆம் நூற்றாண்டில் சொல்கிறாரு, எல்லா நிலைகளும் காட்டி. அப்போ எந்த நிலை உள்ளுக்கு அடங்கிருச்சு? பராபரை உள்ளுக்கு அடங்கிருச்சு. நிலைகளும் காட்டி அருட்பெரு நிலையில் நிறுத்திய நிமலனை, அதையும் தாண்டி போகுது. எல்லா நிலையும் காட்டி எதில் கொண்டு நிறுத்துது? அருட்பெரு நிலையில். அப்போ இன்னொரு நிலை இருக்குது அப்படின்றது இந்த இதில் தெரியுது பாருங்க. அருட்பெரு நிலையில் நிறுத்திய நிமலனை எனக்கு மலைவர தெளிந்த அமுதளித்த அழியா வாழ்க்கையில் வைத்தவனை. அப்போ அழியா வாழ்க்கைனாக்க எந்த நிலைக்கு போயான? சமரச வெளிக்கு போயினா வைத்தவனை தலைவனை ஈன்ற தாயை என் உரிமை தந்தையை கண்டு கொண்டேன். நிறைய இடத்துல சொல்லுவார். அது ஓகே. 706 பாருங்களேன், 705 பார்க்கலாம். சமயமும் மதமும் கடந்ததோர். பாருங்க, அதுதான் எல்லைன்னு பேசுறது ஒன்று இருக்குது இப்போ உலகத்தில். மதத்தில் உள்ளவங்க சமயத்தில் உள்ளவங்க இதுக்கு மேலே இல்லை அப்படி ஏன் அவங்க பேசுகிறாங்க அந்த மாதிரி? ஏன்னா அந்த வேதம் அப்படி தான் சொல்லியிருக்கோம். அதனால் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மதமும் என்பது எதெல்லாம் அடங்கி போச்சு? 6 அந்தங்கள் அடங்கி போச்சு. அப்போ சித்தாந்தமும் அடங்கி போச்சு. மேலே பேசுமா அது? சித்தாந்தம் பேசாது. அப்போ கடந்ததோர்ன்றாரு பாருங்க. எப்போ சொல்கிறாரு?
அந்த 19ஆம் நூற்றில் வந்து சொல்கிறாரு. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் இதுதான் முடிவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். சிவனை விட்டா வேறு தெய்வம் இல்லை, பிள்ளையாரை விட்டா வேறு தெய்வம் இல்லை, துர்க்கையை விட்டா வேறு தெய்வம் இல்லை, நடராஜரை விட்டா வேறு தெய்வம் இல்லை, இந்து மதத்தை விட்டா வேறு தெய்வமே இந்த நம்ம தான் டொப்புன்னுன்றோம். 19ஆம் நூற்றாண்டில் வந்து இவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் கடந்து இன்னொரு ஆள் இருக்கிறாரு. அப்போ யார் விளையாடுறா? கடவுள் எப்படி விளையாடுறாரு? ஏற்கனவே மறைச்சது 10லன்னு இன்னும் மறைஞ்சி கிடக்கிறாரு. மறைஞ்சி கடந்து என்ன செய்கிறாரு? 19ஆம் நூற்றாண்டில் தான் வெளிப்படுறாரு, உண்மையை உணர்த்துறாரு உலகத்துக்கு. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும், அவ்வளோதான். நம்ம ஒன்றும் கேஸ் போட முடியாது. நீ ஏன் லேட்டாக வந்த, நீ ஏன் அப்பயே வரக்கூடாதுன்னு நம்ம கேஸ் போடலாமா? சொல்லுங்கள். அவர் வரமாட்டார். நம்ம பிடிச்சிக்கணும். சரி இவ்வளோ நாள் ஏமாந்தானா அது அவன் தலைவிதின்ட்டு விட்டுறணும். விலங்குங்களா? இப்போயாவது நம்ம தலைமுறை நம்ம பிள்ளைங்க முழிக்கணும். இன்னும் இதுங்களும் போய் மாட்டிக்கக்கூடாது. நம்ம இதுங்களுக்கு இந்த மெசேஜை கொடுக்கணும், அப்டேட் பண்ணணும். கடவுள் வழிபாட்டில் அப்டேட் என்ன, லேட்டஸ்ட் என்ன, அப்படி கொண்டு வரணும், படித்து கொடுக்கணும். இல்லைன்னா பாவம் அதுங்க பேபேன்னு காவடி எடுக்குங்க. விளங்குதுங்களா? அறிவு இல்லைன்னா முடியாதுயா. பல்லெல்லாம் சேர்த்து எடுத்தாலும் பாருங்க. பாருங்க, சமயமும் மதமும் கடந்ததோர் ஞான சபை நடம் புரிகின்ற தனியை. அந்த வார்த்தை ஏன் தனியைன்னு போட்டாரு? தனிமை, தனி கடவுள் தனியாக இருக்குது, தனி நடம் கொண்டு இருக்குது. அதான் தனியை. தமை அறிந்தவருள் சார்ந்த மெய்ச்சார்வை. பார்த்தீங்களா? நான் ஒன்றை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நீ எதையாவது கும்பிட்டுட்டு எங்கேயாவது கடை, எனக்கு அதை பற்றி அவசியமும் இல்லை. ஆனால் நீ என்னை படித்து தெரிஞ்சுக்கிட்டனா நீ என் பிள்ளை. நீ என்ன நம்புனா நீ என் பிள்ளை. நீ கொலைப்புலை தவிர்த்தன்னா என் பிள்ளை. நீ என் வீட்டுக்கு வரணும்னு நீ ஆசைப்பட்டா நான் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஏற்கனவே உனக்கு சத்தியம் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். 5 சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குதுல்ல. அப்போ யாரை அறிஞ்சிக்கணும்? அப்போ நம்ம தான் இறைவனை அறிஞ்சிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வேதம் கொடுத்துருச்சு. பிள்ளைய பெற்றுட்டீங்க. அந்த பிள்ளை இப்போ ஸ்கூலுக்கு போகணுன்னா யார் பேர் ரிஜிஸ்டர் பண்ணணும்? ஸ்கூலில் நீங்கள் தான் பேர் ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் தான் உங்கள் பிள்ளையை படிக்க வைக்கணும். வேறு யார் படிக்க வைப்பா? அது மாதிரி நம்ம தமிழில் வேதம் வந்துருச்சு. வேதத்தை யார் படிக்கணும்? நம்ம படிக்கணும். கோயிலுக்கு போனால் என்ன சொல்லி கொடுக்கணும்? வேதம் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்குறாங்களா? அப்போ மாட்டணும்ல, நம்ம பிள்ளைங்க மாட்டினுச்சு இல்லை? உண்மை வேதம் சொல்லி கொடுத்தாக்குங்க கோயிலில் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், சரி எல்லாம் போயிடும். எங்களுக்கு ஏன் அப்புறம் இதெல்லாம் பண்ணுறீங்கன்றுவாங்க. ஆமாம், இந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரிங்க. தமை அது சொல்லுது பாருங்க, தமை அறிந்தவருட் சார்ந்த மெய்ச்சார்வை. நான் எல்லாத்துக்கும் போய் சார மாட்டேன், எல்லாருக்கும் என் விளக்கத்தை நான் கொடுக்க மாட்டேன். என்னை வந்து யார் தெரிஞ்சுக்கிட்டானோ, என்னை யார் என்கிட்ட கேட்குறானோ அவங்களுக்கு தான் நான் போய் சாருவேன். என்னை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்கள்ட்ட நான் போய் சாருவேன். அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் நீ விட்டுட்டு இதை பிடிச்சிக்க, அப்போ தான் அது உன்னை வந்து சாரும்னு. தம்மை அறிந்தவருட் சார்ந்த மெய்ச்சார்வை சத்துவ நித்த சர்க்குருவை அமைய என் மனத்தை திருத்தி. இது என்ன செய்யுது? மனதை திருத்துது. இதே மாதிரி இன்னொரு இடத்துல திருத்துதுன்னு சொல்லியிருக்காரு. எத்தனாவது நம்பர் சொல்லுங்க? 692. என்ன செஞ்சிருச்சு?
நன்னின்னா நெருங்கி, என் உள்ளத்தை தன்னுள்ளமாக்கி. தன்னுள்ளம் என்பது என்ன வெளியா? சமரச வெளி. 6 அந்தமும் உள்ளுக்கு அடங்கிருச்சு. எல்லா ஆற்றலும் எல்லா அறிவும் அதுக்குள்ளே அடங்கிருச்சு. எல்லா வேதமும் எல்லா ஞானமும் உள்ளுக்கு அடங்கிருச்சு. இத்தனை என்று எண்ணிட முடியா சக்திகள் எல்லாம் உள்ளுக்கு அடங்கிருச்சு. அப்போ என்ன மாதிரியான பவர் இது? தன்னுள்ளமாக்கி அப்படின்னு சொல்கிறது. தம்மை அறிந்தோர் சாந்த மேய்ச்சாரி சத்துவனே நித்த சர்க்குருவை அமைய என் மனத்தை திருத்தி நல் அருளார் அமுதளித்து அமர்ந்த அற்புதத்தை நிமல நிர்குணத்தை சிற்குணாகார நீதியை கண்டுகொண்டேன். அப்போ இறைவனை பார்த்துட்டார். இவர் தான் இறைவர் அப்படின்னு அவர் உணர்ந்து கொண்டார். ஏழு 11 கூட பார்த்தீங்களா? எல்லாம் உடைய, ஆல் இன் ஒன். மும்மையை எல்லாம் உடைய பேரரசை, எல்லாம் உடையது. மற்ற வெளிகளுக்கு அது மாதிரி சொல்ல முடியுமா எல்லாம் உடையதுன்னு? முடியாது. ஏன்னா அறிவில் குறைவுபடுது. எல்லா வெளிகளும் அறிவு குறையும் பாருங்கள். எல்லாம் இருக்குதுன்னு எல்லா வெளிக்கும் சொல்ல முடியாது. இப்போ பராபரைக்கு இது இல்லையே, அருப்பெருஞ்சோதி அறிவு இல்லையே, அதோடைய சக்தி இதுகிட்ட இல்லையே. இப்போ எல்லாம் உடையன்னு சொல்ல முடியாது. அதுக்கு கீழே உள்ளது, அதுக்கு மேலே உள்ளது முடியாது. அதனால தான் அவங்க இப்போ பெருவெளிக்குரியதை படைக்க முடியுமா? படைக்க முடியாது. வள்ளலார் அதை சொல்றாரு, படைக்க முடியாதுன்றார். ஆங்காரம் தன்னை அடக்கின்னு வரும் அந்த பாடல். தெரியாது. அணுவில் கூட அந்த அறிவு தெரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறது. மற்றவங்க படைக்க முடியாது அப்படின்றதுக்கு அந்த பாடல் நான் தரேன். ஏழு 9:3. ஏழு 9:3. ஆங்காரம் தவிர்ந்து அருள் ஓங்கா நின்றவனை அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே ஓங்கார நிலை காட்டி அதன் மேல் உற்றொளிரும் ஒரு நிலையும் காட்டி அப்பால் உயர்ந்த தனி நிலையில் பாங்காக ஏற்றி எந்த பதத்தலைவராலும் படைக்க ஒண்ணா சித்தியை நான் படைக்க வைத்த பதியே. மற்றவங்க படைக்க முடியாது. இதனால் ஒன்று தான் அதனால தான் நான் ரொம்ப க்ளீனாக சொல்கிறேன். இது எல்லாத்துக்கிட்டேயும் அந்த ரைட்ஸை கொடுக்கல. தான் ஒண்டி அது இது படைக்கக்கூடிய. அப்போ நித்திய வாழ்வுக்கு கடைசியில் எல்லா உயிரும் யாருக்கிட்ட போய் ஆகணும்? அருப்பெருஞ்சோதிக்கிட்ட தான் போய் ஆகணும், வேறு வழியில். ஏன்னா அதுக்கிட்ட மட்டும்தான் அந்த நித்திய வாழ்வுக்குரியது, அழியாத வாழ்வுக்குரியது ப்ரோக்ராம் அதுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. உற்றொளிரும் இன்னொரு நிலை. அப்போ ஓங்காரத்துக்குள்ள இன்னொரு ஓங்காரம், அதன் மேல் அதுக்கு மேலே இன்னொரு நிலை. 3 நிலை வருது பாரு. உற்றொளிரும் ஒரு நிலையும் காட்டி அப்பால் உயர்ந்த தனி நிலையில் பாங்காக ஏற்றி. ஆமாம். அப்போ ஏற்றின்போது அப்போ எந்த நிலைக்கு வள்ளலார் ஏறினார்? பெருவெளிக்கு ஏற்றிட்டார். காட்டி எந்த பத தலைவராலும், ஏன்னா ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பதம் இருக்குது. எந்த பத தலைவராலும் படைக்க ஒண்ணா படைப்பை படைக்க வைத்த பதியே. படைக்க ஒண்ணா. அப்போ படைக்க முடியாதுன்னா நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும்? அந்த உயிரில் என்ன இல்லை?
இந்த குவாலிட்டி அது கொடுக்க முடியாது. வேலைங்களா? அப்போ இந்த ப்ரோக்ராம் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பழைய ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனுன்னு சொல்ல முடியுமா? சிங்கப்பூரில் அதை பேனே பண்ணிட்டானுங்களே, பாய்க்கவே கூடாதுன்ட்டு. அந்த அளவுக்கு மட்டமாக போச்சு அது. விளங்குங்களா? அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போது இந்த வேதம் படிக்க படிக்க தெளிவு பெற்றவங்க மற்ற தெய்வ வழிபாடுகள்லாம் தூக்கி போட்டுருவாங்க, சித்தர் வழிபாடெலாம் தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க படைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுறது? இப்போ அவங்க படைக்க முடியாதுனாக்கா அப்புறம் குண்டலி சக்தியை ஏன் போய் எழுப்பிட்டு கிடப்பாங்க? லாஜிக் இல்லையே. ஏன்னா இந்த ஆத்மா போய் சேர வேண்டிய உண்மையான இடம் எதுன்னு இப்போ தானே தெரியுது நமக்கு. வேலையே இல்லையே. பிள்ளை குட்டிக்கு வேணுமா பெற்றுக்கலாம். ஜோதியில் ஜோதியில் ஜோதின்னு 3 சொல்கிறாரு. அந்த ஜோதியாக நம்ம உள்ளுக்கு அதுக்கு தாண்டி தான் வரும், அதுக்குள்ளே வராது. பெருவெளிக்கு சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதன் பேச்சு. இச்சபையில் இனி எனக்கு என்ன ஏச்சு என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சு. அதான் கரைஞ்சி போச்சு. அப்புறம் ஏன் திருப்பி அதை பேச போகிறாரு? அது பேச வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. (794) பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் தெரியுங்களா? ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு விஷயங்கள். ஆமாம். என் அப்பா, என் ஐயா, என் அரசி, இடகத்தே எழுதாத மறைகளால் கழித்தே என் உலகத்தே எழுது. இதுவரையில் எந்த ஏடகத்தும் எழுதாத மறைன்றது. இந்த கடவுளை பற்றி யாரும் எழுத. அப்போ ஏற்கனவே சொன்னார் யாரும் பேசலைன்னாரு. வராது இதில். அவங்க ஏட்டிலலாம் இந்த கடவுளை சொல்லலைன்றது தெரியுது இல்லை? ஆமாம். ஏடகத்தை எழுதாத மறைகளெல்லாம் கழித்தே என்னுள்ளத்தை எழுதுவித்த என் உரிமைப்பதியை. நீ எழுது மகனே, என்னை பற்றி நீ எழுது, அப்பனை பற்றி நீ எழுது. வேறெல்லாம் வேறு அப்பனை எழுதி வச்சிருக்கிறான், அது அவங்க தலையெழுத்து. நீ என்னை பற்றி எழுது, நாளைக்கு நம்மளோட தான் நிலைச்சி நிற்கும், எழுதுன்னு எழுத சொல்கிறாரு. எதுக்கு எழுத சொன்னேன்? எதுக்கு எழுத சொன்னேன்? பாடகக்கால் மடந்தையரும் மைந்தரும் சன்மார்க்கம் பயன் பெற. பாட்டு படிக்கிறாங்களே, தேவாரெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, சன்மார்க்க மக்கள்லாம் பயன் அடைவது. நாளைக்கெல்லாம் சன்மார்க்கத்துக்கு வருவாங்க இல்லையா, பக்தியாக பாடுவாங்க இல்லையா, பயன் அடையணும் இல்லையா, இல்லை இங்கேயே கடந்து சாகக்கூடாது இல்லையா. அதனால் பயன் பெறவே நல் அருளளித்த பரம்பரனை மாயை காடகத்தே வளம் செறிந்த நாடகமாக புரிந்த கருணையனே. மாயை காடகம்ன்றது இந்த உலகம், மாயையினால் சொல்லப்பட்டு மாயை உலகம். இது அதான் மாயை காடகத்தை வளம் செறிந்த நாடகமாக புரிந்த. இதை அப்படியே ஒரு தெய்வ உலகமாக மாற்றணுமா? இப்போல்லாம் மாயை உலகமாக கிடக்குது. புரிந்த கருணையனே சிற்றபையில் கனிந்த நறுங்கனையே. அடுத்ததுலையும் சொல்லுங்கள். அடி யாதென்று அறிந்து கொள்ளற்கு அரும் பெரும் பெரிய நிலையே, அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே, முடி யாதென்று அறிந்திடற்கு முடியாதென்று உணர்ந்தோர். அடிமுடிய அறிய முடியாதுன்றார் மற்றவங்க. வள்ளலாருக்கு மட்டும்தான் முதல்ல அடிமுடியை காட்டுவித்ததுன்றது. ம் 796 பாருங்கள். அனந்தமறை ஆகமங்கள் அளப்பரிய சிவமி. அளக்க முடியாது. அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே, மனம் தரும் வாதனை தவிட்டதோர் அறிவினில் ஓர் அறிவாய் வயங்குகின்ற குருவி. மன வாதனையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் விளங்காதுன்ட்டு. ரிலாக்ஸாக இருக்கணும், ரிலாக்ஸாக படிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த மனம் தரும் வாதனை தவிர்த்ததோர் அறிவினில் ஓர் அறிவாய் வயங்குகின்ற குருவே, என் வாட்டமெல்லாம் தவிர்த்த இனம் தழுவி என் உள்ளத்தை இருந்து உயிரில் கலந்து என் எண்ணமெல்லாம் கழித்தளித்த என் உரிமைப்பதி, சினந்தவிர்த்து எவ்வுலகமும் ஓர் சன்மார்க்கம் அடைந்தே சிறப்புற வைத்தருள்கின்ற சித்த சிகாமணி. சரியான செய்தி.
எவ்வுலகமும் ஓர் சன்மார்க்கம் அடைந்தே. திருப்பி எல்லாம் என்ன செய்யணும்? ஆமாம், எல்லாம் திருப்பி வரணும். 2083 கூட இருந்துதான் இருக்கும். என்ன பாடல் அது? பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் முற்றும் சேரிடமாம் இது பாரிடம். ஆமாம், மாறிடம் இடம் பற்றி 2083. பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள். ஓ, எல்லாத்தையும் அடிச்சு எழுதுறது. முத்தர்கள் சித்தர்கள் முற்றும் சேரிடம். புலாங்பாலே, எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி சும்மா புலாங்பாலே தான். அதெல்லாம் முடிஞ்சு, லைசன்ஸ் முடிச்சுட்டு அங்கே அவ்வளோதான், அவ்வளோ காலம் முடிஞ்சுன்னு திருப்பி எல்லாம் கீழே வந்துடுவாங்க எல்லாம். ஆமாம், டெர்மினேட் முடிஞ்சு. இனிமேல் அங்கே இருக்க முடியாது. இவரே அந்த உலகத்தை படைச்சிட்டு லிஸ்ட் மாதிரிங்க. அது இப்போ 99 இயர்ஸ் ரிலீஸ் அது மாதிரி. ஃப்ரீ ஹோல் இல்லை, ஃப்ரீ ஹோல் வந்து சமரச வெளி தான் ஃப்ரீ ஹோல். 19ஆம் நூற்றாண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்ற அடையாளம் ஒன்று பட்டார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா. கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வள்ளல்